திரு கணேஸ்வரன் அவர்களே, அடுத்த கேள்வி. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து திரு கணேஸ்வரன் அவர்கள் தற்பொழுது அரசியலையும் கடிக்கிறடியா? நாங்கள் ஆட்டை கடிச்சா என்ன, இல்லை மாட்டை கடிச்சா என்ன, அதுக்கு நாங்கள் கடிக்கிற இது உடவியாளர் போடுறதுல தான் இந்த கடிக்கிற இதுகள் வாரதா. மிக முக்கியமான கேள்வி ஒன்று. திரு கணேஸ்வரன் அவர்களே, அண்மையில் நீங்கள் ஒரு ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் தெரிவித்திருந்தீர்கள், என்னுடைய சம்பளம் 88,000 சொச்சம் என்று தெரிவித்திருந்தீர்கள். ஆனால் திடீரென்று அரசியலுக்குள் வந்ததன் நோக்கம் உங்களுக்கு வருகின்ற சம்பளத்தில் ஏதாவது குறைபாடு? 88,000 ரூபாய் சம்பளம்ன்றது அது ஒரு தனிப்பட்ட ஒரு விடயம். என்னன்னு சொன்னால் அது என்னென்னு சொல்றது, அதாவது நாங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல அது வெளிப்படுத்தாத வேலை. நீங்கள் ஒரு சிவிலியனாக இருந்து கொண்டு, ஒரு பொதுமகனாக இருந்து கொண்டு பாதுகாப்பு படைகளோடு நெருக்கம் காட்டுவதால் நீங்கள் கூறுகிறீர்கள் உங்களுக்கு ஊதியமும் வருகிறது. அவ்வாறு என்று சொன்னால் சிவிலியன் என்ற போர்வையில் இருக்கு முளவாளியாக இருக்கு. அது தமிழக விடுதலை புலிகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உளவாடி என்று சொல்றது வேற திட்டம். இதாவது ஒரு நிர்வாகத்துறைகளில் போனால் அந்த நிர்வாகத்துறைகளில் சில வேலை திட்டங்கள் பிரிக்கப்படும். உண்மையில் உங்களை அரசியலுக்குள் தூண்டிவிட்டது யார்? அரசியலுக்கு என்ன தூண்டி விடுவதற்கு ஒரு திறமை இல்லை. ஏனென்றால் அரசியல் நிர்வாகத்துக்கு தூண்டுற அளவுக்கு என்ன விட வயசு குறைஞ்சாக்கெல்லாம் இந்த கனவேர் பல மாதிரியான கேள்வியை என்னோட தொடுக்கப்பட்டது. குறிப்பிடுகிறீர்கள், வாக்குறுதி தந்ததாக கூறுகிறீர்கள். அவ்வாறு சொன்னால் இந்த அபிவிருத்தியினுடைய இந்த கொடுக்குலா கட்சி அபாய வெளியீட்டு பாதையின் புற நிர்மாணத்தின் தலைவராக நீங்கள் இருந்தீர்கள். உங்களுக்கு வாக்குறுதி தந்தது என்று சொன்னால் மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள். எந்த கட்சியினெல்லாம் வாக்குறுதி தந்து அதை நிறைவேற்றாமல் கிளிநொச்சி மாவட்டம், யாழ் மாவட்டம் இருக்கிறபடியால் தான் கிளிநொச்சி மாவட்டத்தோட கதை திட்டம் உங்களுக்கு சொல்றேன். நான் வாக்குறுதி எனக்கு தெரியல, கதை திட்டம் உங்களுக்கு சொல்றேன். இந்த தேர்தலில் நீங்கள் வேட்பாளராக 11வது வட்டாரத்தில் போட்டியிட இருக்கிறீர்கள். இந்த 11வது வட்டார மக்களுக்கு நீங்கள் அப்படி என்ன செய்தீர்கள்? எதை வைத்து வாக்கு கேட்டு வெற்றி பெற போகிறீர்கள்? நாங்கள் செய்த சேவை என்ன நாங்கள் செய்வோம், இல்லை என்ன நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்ன்றது இந்த 11ஆம் வட்டார மக்களுக்கு தெரியும். உள்துறை ஆளியோட வத்திராயனுக்கு நன்றாக தெரியும். உள்துறை சுனாமி நினைவேந்தல் தொடர்பாக ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது. போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தீர்கள். நானும் உங்களோட கூடவே சென்றிருந்தேன். நீங்களுமே அழைத்திருந்தீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உள்துறை சுனாமி நினைவாலயத்தில் கட்டப்பட்ட தூவிக்குரியவர் புலம்பெயர் நாட்டிலிருந்து பணம் அனுப்பியதாகவும் அதை பெற்றுக் கொடுத்தவர் தங்களுடைய பெயரை அந்த நினைவு தூவியில் குறைத்து விட்டு சென்றதாகவும் அதன் பின்பு உங்களுக்கு தெரியப்படுத்திய போது நீங்கள் போலீஸ் நிலையத்திலும் எனக்கு தனிப்பட்ட முறையிலும் கூறிய விடயம் தாங்கள் சொற்ப காலத்தில் நீங்கள் அதை மாற்றுவதாக தெரிவித்திருந்தீர்கள். ஆனால் இன்னும் அதை மாற்றம் செய்யவில்லை. இவ்வாறு இருக்கும்போது தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு அப்படி என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள்கிட்ட நீங்கள் தமிழ் கொடுக்கின்ற காசு நீங்கள் கொடுத்த நபரோ இல்லை இந்த ஊடகத்தில் இருக்கிற டிரெக்ஷோ எங்கள்கிட்ட காசு தெரியல. நீங்கள் அரசியலுக்கு வந்தால் எவ்வாறு மக்களுக்கு சேவை செய்வீர்கள் என்பதற்கு உதாரணமாக நீங்கள் 7 இன்ஜினியரை கொண்ட கூட்ட கொடுக்குலா கட்சி அபாய வெளியேற்ற பாதையை உதாரணமாக கூறலாமா? அந்த 7 இன்ஜினியர்களை பற்றி தெரியப்படுத்துங்கள். 7 இன்ஜினியர்களில் யார் வீதிக்குரிய இன்ஜினியர்? சரிதானே, நீங்கள் கேள்வியை வழங்கலாம் என்று என்ன நினைக்கலாம். என்ன கேள்வி கேட்டு வழங்குறது சரியான கஷ்டம். ஏன்னா ஒரு இன்ஜினியருக்கு சமரான ஆள்னா நான் சொல்ல கேளுங்க. என்னன்னு சொன்னால் உங்கள கேள்வி எப்படி இருக்கும்ன்றது நல்ல அனுபவம் வச்சால் நான் அவ்வாறு சொன்னால் இந்த அபாய வெளியேற்ற பாதையை பாவிக்க உறுத்துடையவர்கள் இந்த வீதிக்கு காசு தந்தவர்கள் மட்டும்தான். பாதையாலே எவரும் செல்லலாம். அதாவது இந்த பாதை போடைக்கு உங்களை எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரு பாதை போடப்படுகிறது, இந்த பாதையால நாங்கள் பயணம் செய்யலாமோ இல்லையோ? உங்களுடைய கட்சியார், அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியால் மறைமுகமாக நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஏனென்று சொன்னால் அரசு புரசலாக பேசுகிறார்கள். திரு கணேஸ்வரன் அவர்கள் சங்கீதில் நின்று கொண்டே சங்கீதுக்கு எதிராகவே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் என்று கூறுகிறார்கள். உண்மையில் இவர்கள் கூறுவது உண்மையில் உரதல் புரசலாக சங்கில எதிராக கேட்கிறதுக்கோ நான் எவருக்கும் பயப்பட போகிறேன். நீங்கள் அடிக்கடி காலையில் உங்களுடைய சந்தையில் இருந்து மீன்கூறும் இடத்திற்கு பக்கத்தில் தான் உங்களுடைய உடுத்துறை பிரதேசத்திற்கு சேர்ந்த உடுத்துறை பிரதேசத்தில் அமைந்திருக்கிற சந்தைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கின்ற சுனாமி எச்சரிக்கை கோபுரம் இருக்கிறது. அது பல மாதங்களாக கலந்து தொங்குகிறது. இவற்றை மாற்ற முடியாத நீங்கள் வெற்றி பெற்று பிரதேச சபைக்கு சென்று என்ன செய்ய போகிறீர்கள்? இதைத்தான் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னால் அரசாங்கத்தை நீங்க மாத்தலாமா? அவர்களே, கணேஸ்வரன் அவர்களே, உங்களுக்கு பக்கபலமாக சமாச தலைவர் இருப்பதாகவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர் உங்களை கண்டிப்பாக வெற்றியடைய செய்வார் என்றும் பேசப்படுகிறது.
உண்மையில் சமாச தலைவர் உங்களுக்கு தான் வாக்கு போடுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தங்கொருவன் ஏவி விட்டு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தங்கொருவன் சொல்லி கேட்கிற அளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது எங்களோடு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருப்பவர் பருத்தித்துறை பிரதேச சபைக்கான உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும், அதாவது 11வது வட்டாரத்தில் சங்கு சின்னத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 11ஆம் வட்டார வேட்பாளர் திரு கணேஸ்வரன் எங்களுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து திரு கணேஸ்வரன் அவர்கள் தற்பொழுது அரசியலையும் கடிக்கிறடியா? நாங்கள் ஆட்டை கடிச்சா என்ன, இல்லை மாட்டை கடிச்சா என்ன, அதுக்கு நாங்கள் கடிக்கிற இது உடவியலாளர் போடுறதுல தான் இந்த கடிக்கிற இதுகள் வாரது. ஆனால் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும்ன்றது என்ற இது. மற்ற கட்சியை பார்த்தோ இல்லை கட்சிக்கு என்ன வேணும்ன்றது எந்த ஒரு கொள்கை இல்லை. கட்சியும் நாங்கள் சொல்றத கட்சியும் கேட்கணும். நாங்கள் இருக்கிற கட்சியும் சொல்றத நாங்கள் கேட்கணும். ஆனால் 100க்கு இந்த பிரதேச தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களை பார்த்து, அதாவது ஒரு நபரை பார்த்து தான் எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு நபரை பார்த்து தான் இதை செய்வரோ இல்லையோன்றது கட்சி தாண்டின விடயம் மக்கள் வாக்களிக்கிறது. அதில் நானும் பெறலாம், வேறையாக்களும் பெறலாம். போறவன் சரிசமனாக இந்த வடமாட்சி கிழக்கு பிரதேசத்தை பார்க்கணும்ன்றது எங்களுடைய ஒரு விருப்பம். மிக முக்கியமான கேள்வி ஒன்று, திரு கணேஸ்வரன் அவர்களே, அண்மையில் நீங்கள் ஒரு ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் தெரிவித்திருந்தீர்கள், என்னுடைய சம்பளம் 88,000 சொச்சம் என்று தெரிவித்திருந்தீர்கள். ஆனால் திடீரென்று அரசியலுக்குள் வந்ததன் நோக்கம் உங்களுக்கு வருகின்ற சம்பளத்தில் ஏதாவது குறைபாடா? இல்லை, 88,000 ரூபாய் சம்பளம்ன்றது அது எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விடயம். என்னன்னு சொன்னால் அது என்னென்னு சொல்றது, அதாவது நாங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல அது வெளிப்படுத்திடாத வேலை. அதாவது நாங்கள் வேலை செய்கிற இடம் அரசாங்கம் சம்மந்தப்பட்டாலும் ஆனால் ஒரு வேலை இதுகளில் எங்களை சம்பளங்கள் வெளிப்படுத்தாமல், எங்களை பணிகள் அதில் சேர்க்கப்படாமல், எப்படின்னு சொல்றது, வெளிப்படத்தன்மை இல்லாத ஒரு இடத்துல தான் நாங்கள் அது வேலை செய்கிறோம். அதாவது அரசாங்கத்தின் இப்போ எத்தனையோ துறைகள் இருக்குது. இப்போ சிஐடி இருக்குது, டிஐடி இருக்குது, போலீஸ் இருக்குது, அப்படி பல துறைகள் இருக்குது. அப்படி ஒரு துறையில் தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. இப்போ அது இருக்குது. ஆனால் என்னென்னு சொன்னால் வெளிப்படையாக அதை சொன்னால் நான் இன்னார் தான், இது இன்னாரால் தான் பெறுகிறதுன்றது இந்த வெளிப்படைகள் சில நேரம் பெறலாம். அதுக்காக நாங்கள் அதை அவ்வாறு சொன்னால் இராணுவத்தினுடைய உளவாளியாக செயற்படுகிறீர்களா? இல்லை இல்லை, அதாவது இராணுவம் உளவாளி என்று இராணுவத்தில் வேலை செய்கிறார்கள் எல்லாரும் உளவாளி இல்லையே. இராணுவம் வேற, அரசாங்கத்தில் வேலை செய்கிற திட்டங்கள் வேற. இப்ப நாங்கள் ஒரு சிவிலியனாக இருந்து கொண்டு, ஒரு பொதுமகனாக இருந்து கொண்டு பாதுகாப்பு படைகளோடு நெருக்கம் காட்டுவதால் நீங்கள் கூறுகிறீர்கள் உங்களுக்கு ஊதியமும் வருகிறது. அவ்வாறு என்று சொன்னால் சிவிலியன் என்ற போர்வையில் இருக்கு உளவாளியாக இருக்கு. இல்லை இல்லை, உளவாளி என்றது உளவாளி என்று சொல்றது அதாவது வேறு பார்க்கிறவர்கள், சரிதானே? அது தமிழக விடுதலை புலிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உளவாளி என்று சொல்றது வேற திட்டம். இதாவது ஒரு நிர்வாக துறைகளில் போனால் அந்த நிர்வாக துறைகளில் சில வேலை திட்டங்கள் பிரிக்கப்படும். பிரிக்கைகளில் அந்த வேலை திட்டங்களுக்கு 6 இடம் வர்றோம். அது அந்தந்த வேலை பணியை அமர்த்துறாங்களுக்கு தான் அதனுடைய அந்த வேலை பணிகள் அமையும். அந்த வேலை திட்டம், சில வேலை திட்டங்கள் தெரிய வரும், சில வேலை திட்டங்கள் தெரிஞ்சு செய்யலாம், சில வேலை திட்டங்கள் தெரியாமல் செய்ய வரும். என்ன யாருன்னு நான் உறுதிப்படுத்தி கொண்டால் சில பேருக்கு உளவாளி என்று தெரியும். ஆனால் சில வேலை திட்டம் போய்கொண்டிருக்க தான் தெரியும் அது உளவாளியோ இல்லை. இராணுவத்தோட இங்கும் எங்களோட துறைக்கும் கணக்கு வித்தியாசம். ஏன்னு சொன்னால் இப்போ போலீஸோட ஒரு ஆள், சிவில் பாதுகாப்பு இருக்கு, சிவில் குழு இருக்கு, அப்படி பல துறைகள் இருக்கு. அந்த துறைகளில் வேலை செய்கிற ஒவ்வொரு இதை பொறுத்து, என்னென்றால் மீடியா பொறுத்த வரைக்கும் இது நான் நினைக்கிறேன், நீங்கள் 2 பேட்டிக்கு முன்னே ஒருத்தர் பேட்டி ஒன்று கொடுக்கப்பட்டது உளவாளிகள் என்று. உளவாளிகளை நான் உறுதிப்படுத்த என்னாலே இல்லை. ஏன்னா அவங்களை கடந்த காலத்தில் இப்போ ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கு நினைக்கிறேன். உங்களை இந்த மீடியாவுக்கு உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் அந்த கேள்வி கணக்குகள் எப்படி இருக்கும் அதை உறுதிப்படுத்துகிற கலந்தில் நான் இருக்கேன். இந்த தகவல் இங்கே போகுதோ இல்லையோன்றதை பார்க்குற திட்டத்துக்கு தான் நாங்கள் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா சில வேலை திட்டங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எதிராக சில நகர்வுகள் நடந்திருக்கு, நீங்கள் சில எதிரான தகவல்கள் அவங்களை பற்றி போட்டிருப்பீர்கள். அது அதில் பரிமாணம் எப்படி இருக்குமென்னு சில பேருக்கு தான் தெரியும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா உண்மைத்தன்மையை சில இடங்களில் வெளிப்படுத்துகிறார். ஆனால் சில விடயங்கள் உங்களுக்கு
தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. என்ன சொன்னா, நீங்க அந்த ஊடகத்துல சில வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டிருந்தது. சில நேரம் உங்களை நீங்க போட்டது சில நேரம் சரியாக இருக்கலாம், இல்ல அவை அதை பிள்ளையாக போட்டிருக்கலாம், இல்ல தகவலை அவர்கள் சொல்றதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட இதுகள் அதே சில நேரம் எப்படி சொல்றது, நான் வாழறதுக்காக வேண்டி நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு பிள்ளையை செய்கிற உதாரணத்துக்கு வாழறதுன்றது வந்து அவை இந்த செயற்பாடு சரியாக இருக்கு. அதாவது கணேஸ்வரன் அவர்கள் உண்மையாக வெளிப்படையாக துணிந்து பேசக்கூடிய ஒருவர். இந்த விடயத்திலும் உண்மையை கூறுவார் என்று நான் நம்புகிறேன். உண்மையில் உங்களை அரசியலுக்குள் தூண்டி விட்டது யார்? அரசியலுக்கு என்ன வந்து தூண்டி விடுறதுக்கு ஒரு திறமை இல்லை. ஏனென்றால் அரசியல் நிர்வாகத்துக்கு தூண்டுற அளவுக்கு என்ன விட வயசு குறைஞ்சாக்கெல்லாம் இந்த கனவேர் பல மாதிரியான கேள்வியை என்னோட தொடுக்கப்பட்டது. என்னன்னு சொன்னால், இதை நீங்கள் மட்டுமில்லை கனவேர் கிட்டதே இந்த அரசியலுக்கு போனதின் காரணம் வந்து கொடுக்கலாய் அபாய வழி பாதை போடப்பட்ட விதமும் எங்களை பேய்காட்டப்பட்ட இந்த கட்சிகளால் பேய்காட்டப்பட்டு காலத்துக்கு காலம் இன்றைக்கு தெல்லாம் நாளைக்கு தெல்லாம் வார வருஷம் பிரதேச தேர்தல் முடிய போடுறோம் அப்படி என்று எங்களை பேய்காட்டப்பட்டதுக்கு இணங்குறதுக்காக வேண்டி ஏன் இதான் அந்த போடணும் இந்த பிரதேச தேர்தலில் இன்னாலும் நாங்கள் ஒரு காரணத்தை வின் பண்ணினால் அதை நாங்களே செய்யலாம் என்ற ஒரு மனதில் ஏற்பாடு இருந்தபடியா நானே நேரடியாக என்ன பேக்காட்டியோ. இந்த இடத்துல ஒரு கேள்வி, நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் வாக்குறுதி தந்ததாக கூறுகிறீர்கள். அவ்வாறு சொன்னால் இந்த அபிவிருத்தியினுடைய இந்த கொடுக்குலா கட்சி அபாய வெளியீட்டு பாதையின் புற நிர்மாணத்தின் தலைவராக நீங்கள் இருந்தீர்கள். உங்களுக்கு வாக்குறுதி தந்தது என்று சொன்னால் மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள், எந்த கட்சியினெல்லாம் வாக்குறுதி தந்து அதை நிறைவேற்றாமல் விட்டார்கள் என்று சொல்லி. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் என்னென்னு சொன்னேன், நான் நேற்று தாயகம் தொலைக்காட்சியிலும் இந்த விடயம் சம்பந்தமாக கதைச்சிருந்தேன். என்னென்றால் எங்களுடைய அபாய வழி பாதை என்பது தனியே எங்கள கிராமத்துக்கு மட்டுமில்லை. எங்கள கிராமத்தால் கொடுக்கலாய் அபிவிருத்தி அமைப்பு சத்திய விளையாட்டு கழகத்தை அபிவிருத்தி அமைப்பால் போட்டதை தவிர எங்கள மக்களுடைய காசும் அயல் கிராமங்கள்லையும் பக்கத்தில் அத்திராயம் கிராமம் அப்படி ஒரு சிலர் அவர்கள் காவல்துறை பவுனர் எல்லாம் தந்திருந்தாங்க. அந்த காசுகளை வச்சு தான் நாங்கள் போட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் ஐயோ ஒன்று கூப்பிட்ட நேரம் எல்லாம் எங்களுடைய புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு வருஷம் 4 லட்சம் 5 லட்சம் ஐயோ ஒன்று அந்த பாதையை புனரமைச்சு கொண்டு இருந்தாங்க. போன வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மழை வெள்ளம் காரணமாக குளக்கட்டை சுரந்தபடியால் முற்றுமுழுதாக சில பாதைகள் முற்றுமுழுதாக நீங்களும் அந்த மீடியாவை உங்களை கூப்பிட்டு நாங்கள் தந்திருந்தாங்க அடித்து செல்லப்பட்டது. அப்போ அந்த நேரம் இப்போ ஒரு கடல் அனைத்தமும் ஒரு இறுதியான ஒரு நேரம் ஆரம்பித்து கொண்டு இருந்தது அரசாங்கம். அதில் உண்மையிலேயே வந்து என்னென்னு சொன்னால் சில நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தில் நாங்கள் அந்த பாதையை மக்கள் பயன்பாட்டுக்கு போகக்கூடிய அந்த பாதை தடப்பட்டிருந்தது, வாகனங்கள் செல்லலாம். அப்போ நாங்கள் கேட்ட போது ஸ்ரீதரன் நம்பி வந்திருந்தார். அப்போ அவர் ஒரு சுருக்கமான ஒரு பதிலை தான் சொல்லியிருந்தார். என்னென்னு அதுக்கிட்ட இது சம்பந்தமாக தான் 2 மாவட்டம், அதாவது பழையும் கிளிநொச்சி மாவட்டமும் யாழ் மாவட்டம் இருக்கிறபடியால் தான் கிளிநொச்சி மாவட்டத்தோட கதை சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நாள் வாக்குறுதி எனக்கு தெரியல, கதை சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது சம்பந்தமாக அதே நிலப்பாட்டிலே அடுத்த நாள் திரு கயேந்திரகுமார் எம்பி வந்திருந்தார். அப்போ அவர் வந்து சொன்னார், நீங்கள் அவர்கிட்ட நாங்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சு நாங்கள் எப்படி என்று சொன்னால், இந்த பாதை இப்போ கிடக்கிறத விட மக்கள் நடமாடி செல்லக்கூடிய மாதிரி போட்டுத்தாங்க. அப்போ அவர் சொல்லிச்சு பிரச்சனை இல்லை, நீங்கள் நான் அப்படி போட்டுத்தரல, நீங்கள் எஸ்டிமேட்டை தாங்கணும். நாங்கள் ஒரு எஸ்டிமேட்டு போடப்பட்டது. அப்போ கிட்டத்தட்ட 350 மீட்டர் 350 மீட்டருக்கும் 2 பக்கமும் மண்மூடி எடுக்கிறதுனாலே நியாயமான காசு முடியும். உரவேக்குக்கு ஒரு உரவேக்கின்ற விலை வந்து 80 ரூபான்னா அதுக்கு நியாயமான காசு முடியும். அதுக்கு மண் மற்ற சைட்டுக்கு அடிக்கிற கிரவல் எல்லாத்துக்கும் மக்களாக பார்த்து 5 லட்சமோ 4 லட்சம் ரூபா காசு அதுக்கு எஸ்டிமேட் பண்ணி கொடுத்தது. போய் போட்டு தரலாம்னு சொன்னது. திரும்ப எங்களுக்கு ஒரு வாக்குறுதி நாங்கள் அதை நாள் செல்ல கேட்டுக்கொண்டு இருந்த போது அவை இந்த பக்கத்தால் எங்களுக்கு சொல்லப்பட்ட மறுமொழி பிரதேச செயலகம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நான் திருப்பி கேட்டாங்க, எந்த பிரதேச செயலகம் உங்களுக்கு அந்த வாக்குறுதியை தந்தது என்று சொன்னா தானே நாங்கள் அந்த பிரதேச செயலகத்தோட கதைக்கிறது. அதை எங்களுக்கு இந்த வரைக்கும் வெளிப்படுத்த இல்லை. அதிண்ட தாக்கம் உண்டு இந்த அரசியல், இந்த பிரதேச அரசியல்ன்றது வேற. அரசியல் ஏன்னா எங்களுக்கு உணர்த்த தேவையில்லை. அரசியலை பற்றி நல்லா உணர்த்தி விட்டவங்க தான் எங்களுக்கு. அரசியலை பற்றி எனக்கு பெருசாக கதைக்கணும்ன்ற தேவையில்லை. இந்த ரோட்டு சம்பந்தமாக எங்களை தள்ளிவிட்டது, இந்த ரோட்டு சம்பந்தமா இவை இந்த ஆட்சிகளுக்கு இருந்துதான் இவை கேட்கிறாங்களே. நாங்கள் எங்கள் இடத்தில் எங்கள மக்கள் எங்கள வீதி எங்கள இதுகளுக்குள்ள போய் ஏன் கேட்டு நாங்கள் இதை முற்படுத்தலாம்ன்ற இதுதான் என்ன இந்த பிரதேச வகைகளை கொண்டு வர்றதுக்கான காரணம். அதாவது மிக முக்கியமான கேள்வி ஒன்றோ, இந்த தேர்தலில் நீங்கள் வேட்பாளராக 11வது வட்டாரத்தில் போட்டியிட இருக்கிறீர்கள்.
இந்த 11வது வட்டார மக்களுக்கு நீங்கள் அப்படி என்ன செய்தீர்கள்? எதை வைத்து வாக்கு கேட்டு வெற்றி பெற போகிறீர்கள்? என்ன பொறுத்த வரைக்கும் 11ஆம் வட்டாரம்ன்றது அதாவது வந்து ஒரு மக்கள், அதாவது கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தெரியும் நாங்கள் செய்த சேவை என்ன, என்ன நாங்கள் செய்வோம், இல்லை என்ன நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்ன்றது இந்த 11ஆம் வட்டார மக்களுக்கு தெரியும். உடுத்துறை ஆழியாவில் வத்திராயனுக்கு நன்றாக தெரியும். என்னடா வத்திராயனில் நான் கிட்டத்தட்ட சுனாமி அடித்த காலத்துக்கு முன்பே கல்யாணம் சுனாமி அடித்த காலம் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். நான் வத்திராயெல்லாம் சுனாமி காலத்தில் கல்யாணம் முடிச்சிருந்தேன். நான் அதே மாதிரி என் அம்மா ஐயா வந்து ஆழியவர் தான் பூர்வீகம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் இங்கே ஐயா வேண்டிய இடத்துக்கு வந்தது. அம்மா அங்கே தான். அதில் நாங்கள் வந்து இப்போ செய்து காட்டுறதை விட நாங்கள் சொல்கிற சொல்லு என்னை பொறுத்த வரைக்கும் அது பெறுமதியாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சில ஆபத்து இப்போ இரவிலும் பெறும். நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், நீங்கள் என்ன இப்படின்னா அது ஆபத்திலும் பெறும், இல்லை ஐயோண்டாலும் பெறும். அதில் அந்த குரலை கூட எங்கே கேட்டாலும் போவோம். அதே இடத்திலே அது அவர் என்ன கூப்பிட்டவர் பிழை என்றால் அதில் பிழை தான். அதில் அந்த எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது என்னுடைய ஒரு பிழைன்ற இடத்த கலைப்பன் சரி என்ற இடத்த இதுதான் என்னுடைய ஒரு குறிக்கோள். அடுத்த கேள்வி, சில வருடங்களுக்கு முன்பு அதாவது உடுத்துறை சுனாமி நினைவேந்தல் தொடர்பாக ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது. போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தீர்கள். நானும் உங்களோட கூடவே சென்றிருந்தேன். நீங்களுமே அழைத்திருந்தீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உடுத்துறை சுனாமி நினைவாலயத்தில் கட்டப்பட்ட தூவிக்குரியவர் புலம்பெயர் நாட்டிலிருந்து பணம் அனுப்பியதாகவும் அதை பெற்றுக் கொடுத்தவர் தங்களுடைய பெயரை அந்த நினைவு தூவியில் பொறித்து விட்டு சென்றதாகவும் அதன் பின்பு உங்களுக்கு தெரியப்படுத்திய போது நீங்கள் போலீஸ் நிலையத்திலும் எனக்கு தனிப்பட்ட முறையிலும் கூறிய விடயம் தாங்கள் சொற்ப காலத்தில் நீங்கள் அதை மாற்றுவதாக தெரிவித்திருந்தீர்கள். ஆனால் இன்னும் அதை மாற்றம் செய்யவில்லை. இவ்வாறு இருக்கும்போது தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு அப்படி என்னத்தை செய்ய போகிறீர்கள்? என்னன்னு சொன்னால் அதில் சம்பந்தமான சுனாமி சம்பந்தமான அது சுனாமி பெரிய துயிலம் இல்லம் இல்லை, 10ஆம் வட்டாரம் சுனாமி துயிலம் இல்லத்தில் தான் நீங்கள் காசு கொடுத்தது தமிழ் கொடியிட்ட எங்கள்கிட்ட. நீங்கள் தமிழ் கொடிகின்ற காசு வந்து நீங்கள் கொடுத்த நபரோ இல்லை இந்த ஊடகத்தில் இருக்கிற டிலெக்ஸோ எங்கள்கிட்ட காசை தரையில்லை. எங்களை நிர்வாகம் சுனாமி கட்டமைப்பின் நிர்வாகத்திட்ட அந்த காசை தரையில்லை. சரிதானே? நீங்கள் சுனாமி காசை தந்த நாங்கள் இப்படி என்று சொல்லி நீங்கள் போட்டதுக்கு பதிலுக்கு தான் நாங்கள் உங்களை கொண்டே வழக்கு போட்டது பொலிசே இல்லை. ஆனால் தாயண்ணே அந்த காசு கொடுத்தால் பின்பு சொல்லி இருந்தது எப்படி என்று சொன்னால் அண்ணே அந்த காசு தான் கொடுத்தது. அப்போ பிறகு நாங்கள் அதை வினாவிச்சு பார்க்கல. உண்மையிலேயே அவ அந்த காசை தமிழ் கொடிக்கு அவ தான் வழங்கி இருந்தது. அதன் பிற்பாடு நாங்கள் அந்த தமிழ் கொடியை தொடர்பு கொண்ட போது உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி வந்திருந்தான் என்னன்னு சொன்னால் அதை திருப்பி எழுதி தரலாம். ஆனால் தமிழ் கொடியை நாங்கள் திருப்பி கேட்ட போது அவர் தமிழ் கொடியில இருந்து பிரிஞ்சுட்டார் என்றும் என்ன உயிர் தமிழ் என்று வச்சிருக்கிறார் என்றும் தாங்கள் வெகு விரைவில் அவையோட கதை சொன்னே அவரை கூப்பிட்டு அதை எழுத மாற்றி தரலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் நாங்கள் அவை கூப்பிட்ட போது தமிழ் கொடி வரை இல்லைன்னா அந்த தமிழ் கொடி என்று தான் அதில் குறிப்பிட்டிருக்கு. அவற்றை பேரை குறிப்பிட இல்லை, தமிழ் கொடி என்று தான் அதில் குறிப்பிட்டிருக்கு. அப்போ அதை மாற்றம் செய்கிறதுக்கு அந்த தமிழ் கொடி நிர்வாகம் பெற வேணும். அப்போ இப்போவும் நாங்கள் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 14 நாளுக்கு முன்னவும் செம்பியம்பட்டிக்கு வந்தபோது அந்த பிள்ளையை கேட்டுறாங்க, பிள்ளையை மாற்றிட்டாங்கன்னா அதை அவர் சொன்ன மறுபடியும் என்னன்னா தங்களில் பொறுப்பாளர் அவரோட கதைச்சு அவர் ஏதோ கொஞ்சம் காசு தனிப்பட்ட ரீதியாக விட்டு ஏதோ கட்டினதுன்ற ரீதியில் அதை கதைச்சிட்டாங்க. நாங்கள் அதை செய்கிறோம். நான் சொன்னேன் என்னன்னு சொன்னால் இந்த தமிழ் கொடி என்று கிடக்கிறது அவற்றை பேர் இருக்க வேணும். என்னால் அழிக்கப்பட வேண்டிய ஒரு சொல்லி என்றால் இன்னொரு ஆளில் காசில் இன்னொரு ஆள் பேரை சம்பாதிக்கிறார். அதே ஒரு பொது நினைவாலயத்தில் அது நாங்கள் கேட்டிருந்தாங்க. அது சம்பந்தமாகவே அழிக்கிறது என்று சொன்னால் அவை வாரான்னு சொல்லியிருந்தேன். அந்த உடனே அழிச்சு மாற்றப்படும். அதில் எந்த மாற்றாங்க? சுனாமி ஆழிப்பேரலையின் போது தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பறி கொடுத்திருந்தார். அது கட்டைக்காடு பிரதேசமாக இருக்கின்ற பொழுதும் உங்களுடன் அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் நெருக்கம் இருந்தது. நீங்களும் உரையாடி இருக்கிறீர்கள், அது உங்களுக்கு தெரியும். உங்கள் மீதும் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ஒரு பணத்தை பெற்று ஒரு மோசடிக்கு பயன்படுத்துவதாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் அந்த நிர்வாகத்தை தலைமை தாங்குகிறவர்கள் தீர விசாரித்து அது பிழை என்று தெரியும் போது அதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கடமை உங்களுக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆனால் உங்களுக்கு தெரிகின்றது இது அவருடைய பணம் தான் என்று உங்களுக்கு தெரியும். ஆனா இதுவரை நீங்கள் முயற்சிக்கவில்லை, கால தாமதமாகிவிட்டது. இன்னும் எத்தனை நாளுக்கு அதை செய்ய முடியும் உங்களால்? அதை நாங்கள் செய்யறது என்னன்னா, நீங்கள் சாயண்ய மாதிரி ஒரு சுனாமியில இழப்புள்ள எனக்கு சுனாமி இழப்பை சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் சாயண்ய அளவு சுனாமி இழப்பு தான் எனக்கு. இப்போ சாயண்ய சுனாமி இழப்பை பற்றி எவருமே எனக்கு
சொல்ல தேவையில்லை. என்னன்னா சாயண்ணைக்கும் பொஞ்சாதி பிள்ளைகள் வந்தது, எனக்கும் பொஞ்சாதி பிள்ளைகள் வந்தது. சரிதானே? சுனாமி இழப்பு வந்து எனக்கு சொல்ல தேவையில்லை. சுனாமி இழப்பு இந்த தாற்பயம் தெரியும். திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன். என்னன்னா, நீங்கள் அந்த காசை கொடுத்து விட்டு நீங்கள் ஊடகம் தெரிவிக்கல தான் எங்களை கேட்டீங்க. எத்தனை வருஷம்? 2 வருஷத்துக்கு பிறகு தான் எங்களோட தொடர்பு கொண்டது. இன்னும் சம்பந்தமா தம்பி அந்த காசு நான் தான் கொடுத்தனான். நீங்க கொடுத்தது உங்களை மாதிரி ஒரு ஊடகத்தை நடத்துகிற ஒரு பலம் பாஞ்ச ஒரு சீத்தமிழ் என்ற அந்த அவையின் தமிழ் கொடி இருக்கிற அவைக்கு தான் நீங்கள் அந்த காசை வழங்குது. இன்றைக்கு மாதிரி அந்த கையில் தமிழ் கொடி அதை எடுத்து மாத்துறதுன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த காசை நீங்கள் சொல்றீர்கள் என்று தான் கேட்கலாம். அவ இந்த வரைக்கும் அவர் தந்ததுன்னு அவை சொல்ல இல்லை. எங்களுக்கு சொல்லி இருந்தால் அவைய நேரம் கூப்பிடுறான். ஆனால் அவைய ஒரு கருத்தை சொல்லிக்கணும். எப்படி அது 2 பிரிவாக தாங்கள் பிரிஞ்சுட்டோம். அப்போ காசாரணை கொடுத்தது எங்களுடைய சொல்லாமலே என்ன காவல் கொடுத்தது அவையிட்ட. அது சம்பந்தமா இப்ப நீங்கள் வந்தாலும் நாங்கள் வருவோம் போய் கதைக்கிறது. ஆனா அந்த உதவியை தான் செய்யலாமே தவிர காசு கொடுத்த நீங்கள் தான் கதைக்கலாம். ஏன்னா எங்களே அமைப்பை கேட்டோ இல்லை, எங்களுக்கு சொல்லியோ காசு தர இல்லையே. அப்படி ஒரு பிரச்சனை. 2வது அதுக்கு பிறகு என்ன துயிலம் இல்லத்துக்கு, சுனாமி துயிலம் இல்லத்துக்கு காசு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வசந்தண்ண ஊடாக இப்ப சங்க சின்னத்துல கேட்கிற வசந்தண்ண ஊடாக அடுத்த வருஷமும் 50,000 ரூபாய் காசு பெரிய துயிலம் இல்லத்துக்கு கொடுத்தது. அதையெல்லாம் திருப்பி எப்படி கேட்டது? நாங்கள் நன்றி சொல்ல தந்த பேரை சொல்ல இல்லை. அதாவது வந்து காசு 2 துயிலமில்ல நிர்வாகம் இருக்க காசு அரட்டா கொடுக்குறிய அந்த நிர்வாகம் தான் நன்றி சொல்ல. காசு தராத நிர்வாகம் நன்றி சொல்லாது. இது மிக முக்கியமான கேள்வி ஒன்றோ. அவர் அவ்வாறு கேட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏற்கனவே காசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சுனாமி நினைவேந்த தோல்வியில் இவ்வாறு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதை மீறி அவர் உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்குடன் அடுத்த அடுத்த நினைவேந்தல் தோல்விக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே அவருடைய பெயர் வாசிக்கப்படாத போது எங்கே நடந்த சம்பவம் போன்று அங்கே நடந்திருக்குமா என்ற ஒரு ஐயத்தில் தான் அந்த விடயத்தை அவர் கேட்டிருக்கலாம். அதை கொடுத்த வசந்தனையும் கொடுத்த அந்த சுனாமி கட்டமைப்பு இல்லைன்னா நீ எதிர்க்கணும். தனிப்பட்ட எங்களை கேட்டு நாங்கள் இன்னொரு சுனாமி கட்டமைப்புக்கு நிர்வாகத்துக்கு இருக்கிறார்கள். காசு தராதங்களை கேட்டாலும் எப்படி நாங்கள் எனக்கு பதில் சொல்றது? காசு தந்ததுன்றே எங்களே தெரியாது. இப்ப காசு தந்ததுன்றே எங்களே தெரியாது. நான் இன்னும் சொல்றேன், அந்த வசந்தண்ண ஊடாகத்தான் அந்த காசு கையளிக்கப்பட்டது. வசந்தண்ண கொண்டு வந்து தங்கர்வோன்கிட்ட கேட்டதான் அந்த காசு எப்படி ஆர்ட்ட கொடுக்குறேன். தங்கர்வோன் நீங்கள் எந்த நிறுவனத்துக்கு எந்த சுனாமி நிர்வாகத்துக்குன்னா பயனண்ண சொல்லிட்டு போனது ஆளாட்ட தான் பெரிய துயிலம் இல்லத்துக்கு தான் கொடுக்க. நம்ம பெரிய துயிலம் இல்லத்திட்ட கொடுக்க போறோம்னா பெரிய துயிலம் இல்லத்தை தான் கேட்கணும். எங்களை கேட்ட ஒரு பலனும் இது. இன்னொரு கேள்வி ஒன்று, நீங்கள் அரசியலுக்கு வந்தால் எவ்வாறு மக்களுக்கு சேவை செய்வீர்கள் என்பதற்கு உதாரணமாக நீங்கள் 7 இன்ஜினியரை கொண்டு போட்ட கொடுக்குலா ஜக்கச்சி அபாய வெளியேற்ற பாதையை உதாரணமாக கூறலாமா? கூறலாமா? அந்த 7 இன்ஜினியர்களை பற்றி தெரியப்படுத்துங்கள். அந்த 7 இன்ஜினியர்களில் யார் வீதிக்குரிய இன்ஜினியர்கள்? நான் சொல்ற விடயம் வந்து உங்களுக்கு நீங்கள் என்னன்னு சொன்னால் மருதங்கனி பிரதேச செயலகத்தில் அந்த நேரம் இன்ஜினியர் ஒன்று இருந்தது. 1 சரிதானே. 2வது கைச்சேரி, அதாவது வந்து யாழ் மாவட்ட அரசாங்க இது அதில் ஒரு இருந்தது. நீர்வாசன திணைக்களத்தாலே அந்த கீழ் தண்ணி நிக்கைக்குள்ள தான் ரோட்டு போட்டது. சரிதானே. நீங்கள் கேள்வியை வளர்க்கலாம் என்ன நினைக்கலாம், என்ன கேள்வி திட்டு வளர்க்கிறது சரியான கஷ்டம். ஏன்னா ஒரு இன்ஜினியருக்கு சமரானா நான் சொல்ல கேளுங்க. என்னன்னு சொன்னால் உங்கள கேள்வி எப்படி இருக்குமன்றது நல்ல அனுபவம் வச்சால் நான் 2வது விட வெட்டாமல் போடுங்க. இதை எல்லாரும் பார்க்கணும். சில பேருக்கு இங்க உள்ள ஆட்களுக்கு ரோட்டா என்னன்னு தெரியாது. இது எனக்கு 2வது அனுபவம். இந்த தண்ணிக்கு இல்லாத ரோட் அடிச்சது. உங்களுக்கு இன்னொரு அனுபவம் சொல்றேன். சாமஞ்சாபமாக இரவிரவா போட்டாதான் மாமனை, அது எல்லாருக்கும் தெரியாம இருக்கலாம். சண்டை காலத்துல காயக்காரரை இழுக்கிறதுக்கு போட்ட ரோட்டு தான் மாமனை. அது பகல் அடிக்கிறதுல இரவு அதுக்கு தண்ணிக்குள்ளாரி அடிச்சாங்க. அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டா இஞ்சி அடிச்சாங்க. உங்களுக்கு இன்ஜினியர் சொல்றோம். 1 சிவாக்குட்டி சரிதானே. 2வது செல்வன், 3வது சங்கப்பிட சாயலுக்கு 2 மக்கள் இருக்கிறாங்க. சரிதானே. எங்களை யாழ் மாவட்ட கச்சேரியில இருந்து 2 பேர் வந்து பார்த்தது. சரிதானே. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து 2 பேரை விட்டது. அந்த மண் புவியியல் செய்யறது, அதாவது வந்து கீழே சுரி இருக்குதோ என்னன்றதை எடுத்து போடுறது. அவ எங்கள சிஓவும் அவையோட கலந்து கொண்டது. சரிதானே. இதுதான் அவை இன்று 7 இன்ஜினியர் 1. இப்ப இங்க உங்களுக்கு இந்த பேட்டி சாராக்கள் 1 ரூபாய் காசு இல்ல, நீங்கள் இவ்வளவு பேட்டிய காண டிலைட்ஸ் அந்த ரோட் அடிக்கைக்குள்ள கட்டக்காட்டுல இருந்து நீ கூட பயணம் செய்கிறாய். ஒரு வாக்களிக்க 1 ரூபாய் காசு வந்துறீங்களா? முரளி என்ற கவலை கத்துறான். 1 ரூபாய் காசு விட்ட 1 ரூபாய் காசு கொடுத்த வரலாறு இருக்கா? உங்களுடைய
உங்களுடைய இப்ப நீங்கள் புலம்பெயர் நிதியிலிருந்து புலம்பெயர் நாட்டில் வசிக்கும் எங்களுடைய உறவுகளுடைய நிதியில் மூலம்தான் அதை நீங்கள் புலம்பெயர் நாட்டில இருக்கிற எங்கள உறவுகள் இல்ல, சக்திவேல் விளையாட்டு கழகம், அதாவது வந்து கொடுப்பிழாய் சக்திவேல் விளையாட்டு கழகத்தில இருக்கிற அங்கத்தவரை கொண்டுதான் அதை நிர்ணயித்தாங்க. கணேஸ்வரன் அவர்களே, என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இவ்வளவு இன்ஜினியரை பயன்படுத்தி இருக்கிறீர்கள், அவர்களுக்கு தெரியும், அதாவது தூர நோக்குடன் தான் அந்த வீதியை அவர்கள் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்திருப்பார்கள். ஒரு ஆற்றை கடந்து உடர்த்து செல்கின்ற ஒரு அபாய வெளியேற்ற பாதையை அமைக்கும் போது தூரநோக்கு திட்டமிடலுடன் தான் அமைத்திருப்பார்கள். உங்களிடம் சொற்ப நிதியாக இருந்தது, ஆனால் தரமற்ற வீதியாகத்தான் அது போடப்பட்டிருக்கிறது. இன்ஜினியரை கொண்டு போடப்பட்ட வீதி என்று சொன்னால் உண்டான நிலைமைக்கு என்ன காரணம்? அந்த காசு எங்க போனது? நீங்கள் அதை விளங்காமல் கதைக்கிறீர்கள் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்பதான் அந்த ஊடகத்துக்கு வந்திருப்பீர்கள் 2016 நீங்கள் சின்னபடியாக நான் இருந்திருப்பீர்கள். என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், வந்த காசு ஒரு தருமே களவாடையிலா, சரிதானே? ஏனென்று சொன்னால் அது டிஎஸ் ஆபீஸ் அனைத்து முகாமத்துமே, யாழ் மாவட்ட அனைத்து முகாமத்து எல்லாரையும் வச்சு, அப்ப அவங்க எல்லாரும் உங்களை கேள்வியை பார்க்க அவங்க எல்லாரும் ஒரு விஷயம் தெரியாதாக்கலாம். ஸ்ரீலங்காவின் அனைத்து முகாமத்தில் இருக்கிறது அனைத்தன் சம்பந்தம்ன்றது என்ன? அவர்கள் இந்த ஆற்றை வந்து பரிசோதித்திருப்பார்கள். காலப்போக்கில் கூடுதலாக புயல் வரும்போது 2-3 இந்த வருடம் வந்த மாதிரி, கடந்த வருடம் வந்த மாதிரி 3-4 புயல்கள் வந்தால் ஒரு அழுத்தம் ஒன்று ஏற்படும் போது நீர்மட்டம் உயரும். நீர்மட்டம் உயர்ந்தால் வீதியை ஊடறுத்து பாயும். அதற்கேற்ற மாதிரி தான் இந்த வீதியை போட்டிருக்க வேண்டும். அவரோட நிதி இல்லை என்று சொன்னால் அதை நிறுத்தி வைத்து நிதி வந்த பின்பு ஒரு தரமான வீதியாக போடப்பட்டிருக்க. வீதி பாடுறதுக்கு தான் சுமந்திரனும் எங்களை பிரதேச செயலகத்தில் சொன்ன மறுமொழி எப்படி என்றால், தங்களாலே அரசாங்கத்தால போடலாம், அதாவது வந்து அரசாங்கத்தால தங்கள்கிட்ட அவ்வளவு நிதி இல்லை. அன்றைக்கு தான் நாங்கள் கேட்டுருந்தாங்க. நான் அப்பவும் சத்திய விளையாட்டு கழகத்தில் தலைவராக இருந்தேன். அன்று தான் நான் தனிப்பட்ட ரீதியாக கேட்டேன், எங்கள்கிட்ட தாங்க நாங்கள் மக்கள் நடந்து போறதுக்குரிய பாதை ஒன்றை நாங்கள் செய்கிறோம், அது நடபாதை இதை செய்ய மாட்டினோம் என்று தான் போட்டது. நாங்கள் அதை பாதையாக செப்பமிட்டு இருந்தாங்க. எப்படி அந்த பாலம் ஒன்று போட்டதுக்கு கீழ்மட்டமாக, அதாவது வந்து மண்ணால் தான் செப்பமிட்டது, சரிதானே? பின்பு அதுக்கு ஊறி அடிக்கப்பட்டது. பின்பு அதாவது வந்து ஒரு பிரதேசம் மண்ணா கிடக்கிற போது அதுக்கு ஊறி பரவினா தான் அரசாங்கம் வந்து ரோட்டு போடும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க நல்ல ஒரு பயிருக்கு தான் என்கிட்ட வந்திருக்கிறீங்க. அபாய வழி பாதைக்கு தான் அந்த காசு வந்தது. எதுக்கு? அபாய வழி பாதை போடுறதுக்கு இந்த பிரதேச சபை இருக்கைக்குள்ள காசு வந்தது. அந்த பிரதேச சபையை இருந்த பிரதேச சபை இதுக்கு முந்தின தவிசாளர் என்ன செய்தது? ஆடியவள ரோட்டுக்கு பாதையை போட்டது. அபாய வழி பாதையை மாற்றி இதுக்கு போட்டது. இதுக்கு முதல் இருந்த பிரதேச சபையாளர் எல்லாரும் சப்போர்ட் வழங்கினது. அதுக்காக வேண்டிதான் நாங்கள் சொல்ல வரோம், எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருந்தபடியா தான் இந்த நாங்கள் அதை சரியான முறைக்கு செய்யலாம்ன்றதுக்கு தான் போயிருக்கிறோம். அதே நிலப்பாட்டில் அந்த அபாய வழி பாதைக்கு வந்து இப்ப நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த பாதை கண்டில நான் நினைக்கிறேன் கட்டக்காட்டுல இருந்து எல்லா குறுக்கு பாதைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு 2.5 கிலோமீட்டருக்கு அந்த பாதைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அது சில நேரம் தெரியாமத்தான் உங்க கொக்கரிக்கிறீர்கள் போல கிடக்கு. நீங்களும் அதை எடுத்து விட்டு கொண்டிருக்கிறீர்கள். அது சில விடயம் தெரியாதார்கள் பேட்டி எடுக்க போய்க்கே சொல்லுங்க, இப்படி ஒரு சம்பவம் அங்க இருக்கு. மற்றது காது தராதவன் கொக்கரிக்கப்படும். அதுக்கு எங்களை விளையாட்டு கழகம் அடிச்சது. அதை பார்த்துட்டு ஆடிய வளையிலே அண்ணளவா பொறுத்தளவில் மனு அப்படி ஒரு கொஞ்சம் பேர் தான் நம்ம புலம்பெயர் நாட்டில் நான் நினைக்கிறேன் ஒரு 10-12 பேர் இருக்கு. அதே மாதிரி இந்த உளுத்துறையிலும் இந்த இடத்துல ஒரு கேள்வி. அவ்வாறு சொன்னால் இந்த அபாய வெளியேற்ற பாதையை பாவிக்க உறுத்துடையவர்கள் இந்த வீதிக்கு காசு தந்தவர்கள் மட்டும்தான். இல்ல இல்ல இல்ல, பாதையாலே எவரும் செல்லலாம். அதாவது வந்து இந்த பாதை போடைக்கு உங்களை எல்லாருக்கும் தெரியும், இப்படி ஒரு பாதை போடப்படுகிறது, இந்த பாதையால நாங்கள் பயணம் செய்யலாமோ இல்லையோ. அதுக்கு தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னன்னு சொன்னால், ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற பத்திராயனை சேர்ந்த காவல்துறை பவுனன் என்று சொன்னால் அவனை தெரியாதாக்கள் நான் சேர்ந்த தாயகம் மீடியாவுக்கு அவன் சொல்லியிருந்தான். என்னன்னா, அவருக்கு இங்கே எவருமே இல்லை, பாதை செயற்படுத்துறதுக்கும் இந்த போக்குவரத்துக்கும் இங்கே எவருமே இல்லை. அப்ப அவரே அந்த காசு தந்தவர். மக்கள் நல்லா இருந்து அந்த பாதையால பயணம் செய்ய வேணும், இல்ல தன்னை உறவுகள் யாரும் பயணம் செய்ய வேணும் என்று. ஆனா இங்க இருக்கிற நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? விளம்பரப்படுத்துறீர்கள். அதாவது வந்து இதுல இருந்து ஏதோ எடுத்துட்டாங்க, இல்ல இதை இவங்களையும் செய்தவங்க சரியாக செய்கிறது என்று இன்றைக்கு கேட்கிற நீங்கள் அன்றைக்கு வந்து கை ஓத்திருக்கலாம். இப்படி ஒரு இது செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்திருக்கலாம். அந்த முறையெல்லாம் உங்களுக்கு ஒரு பதவி வந்திருந்தான் கடைசியா தானே சொல்றான். எப்படி அதைத்தான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. பாராளு நீங்கள் அந்த பிரதேச வேலை வேண்டாம் அதுக்கு போவியல் அவர் செய்யலாம். 2 மாவட்டம் அது விளங்காமத்தான் அந்த 2 மாவட்டத்துக்கு கிடக்கிற வழியாத்தான் அந்த ரோட்டு இந்த வரைக்கும் வேலை இல்லாம கிடக்கு. அதுக்காக வேண்டித்தான் நாங்களும் கொண்டு எப்படி விட்டுருக்கிறோம் சொன்னால் எங்கள பிரதேசத்தால கொண்டு ஒதுக்கி போட்டு
அந்த கால விட்டு நாங்கள் இவை அதை செய்து தரது அந்த 300 மீட்டருக்கு சைக்கிள் காரணங்களை போக பண்ணிட்டு செய்து தரையில இதுல வந்து செய்கிற இப்ப நாங்கள் போறோம் இல்லை நாங்கள் போட போறோம் என்று சொன்னா அதான் முன்கூட்டியே தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி பெரிய முகநூல்கள் எல்லாம் விட்டு தான் சொன்னால் மண் வச்சதே சுமந்திரன் சொல்றான். அடுத்தது அரியகுமாருக்கு கேட்க செய்வது நாம செய்த வேலை என்ன எங்களுக்கு ஒரு வைக்கோல் எல்லாம் நிரந்தரமாக உங்களுக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் தாங்க போறோம் 13 வைக்கோல் ரெண்டு அடிச்சது 100 ஹெக்டர் ரெண்டு அடிச்சது 84 நாள் புள்ள அந்த ரோட் அடிச்ச முடிய அதாவது வந்து 2 பேர் ஒழுங்கி நிற்க தண்ணிக்குள்ள ஒழுங்கி நிற்கவும் முட்டாது கையடி கூட முட்டாத தண்ணி தாழதுக்கு அடிச்சது. அதாவது இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களுடைய கட்சியால் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியால் மறைமுகமாக நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஏனென்று சொன்னால் அரசியல் புரசலாக பேசுகிறார்கள். திரு கணேஸ்வரன் அவர்கள் சங்கீதில் நின்று கொண்டே சங்கீதுக்கு எதிராகவே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் என்று கூறுகிறார்கள். உண்மையில் இவர்கள் கூறுவது உண்மையா? நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். என்னென்று சொன்னால் பிரதேச சபை தேர்தலுக்கு நான் முதல்ல உங்களுக்கு குறிப்பிட்டு நான் என்னென்னு சொன்னால் கட்சி என்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு. அதில் கொஞ்சம் பேர் தான் இருப்பினா அது விரிவடைஞ்சோன்ற போகைக்குள்ள தான் கணக்க பேர் அதில் உருவாகலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வந்து இங்கே வந்து தமிழரசு கட்சி தான் வீட்டு சின்னத்தில் கேட்டால் தான் அது வெல்லுமன்ற ஒரு கட்சி. இந்த வருஷம் எப்படி அந்த சங்க கட்சியின் இது என்னன்னு சொன்னால் இந்த வருஷம் 4-5 கட்சி கூட்டு சேர்ந்துருக்குது. சரிதானே? மற்றது உரசல் புரசலான கேள்விக்கோ இல்லை உரசல் புரசலாக சங்கில எதிராக கேட்கிறதுக்கோ நான் எவருக்கும் பயப்பட போறதில்லை. நான் உங்களை தெளிவாக சொல்றேன். என்னன்னு சொன்னால் நான் மீன் பண்ணுவேன் என்றதான் என்று ஏற்பாடு. சரி, நீங்கள் அடிக்கடி காலையில் உங்களுடைய சந்தையிலிருந்து மீன் கூறும் இடத்திற்கு பக்கத்தில் தான் உங்களுடைய உடுத்துறை பிரதேசத்திற்கு சேர்ந்த உடுத்துறை பிரதேசத்தில் அமைந்திருக்கிற சந்தைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கின்ற சுனாமி எச்சரிக்கை கோபுரம் இருக்கிறது. அது பல மாதங்களாக கலந்து தொங்குகிறது. இவற்றை மாற்ற முடியாத நீங்கள் வெற்றி பெற்று பிரதேச சபைக்கு சென்று என்ன செய்ய போகிறீர்கள்? இதைத்தான் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னால் அரசாங்கத்தை நீங்கள் மாத்தலாமா? உங்களை நான் கேட்கிறேன். நீங்கள் ஒரு ஊடகவியாளர். அரசாங்கத்தை நீங்கள் அரசாங்கத்தை நாங்கள் தெரியல இல்லை. அரசாங்கத்தை நான் சொல்றது என்னன்னு சொன்னா தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னால் சுனாமி கட்டமைப்பு வந்து அதாவது வந்து அந்த அலாமொழுப்புற சுனாமி வரப்போகுதுன்றது வந்து அலாமொழுப்புற இது வந்து கொழும்பு தலைமைச் செயலக கட்டுப்பாட்டு இதோடு தான் அது இருக்கு. நாங்கள் தெரிவிக்கிறதெல்லாம் எங்களோட பிரதேச செயலகத்துக்கு நாங்கள் பல தடவை எங்களோட பிரதேச செயலகத்துக்கு தெரிவிச்சுட்டோம். அந்த பிரதேசம் செயலகம் சொல்லலாம் நீங்கள் உங்களோட உடுத்துறைக்கு இருக்கிற வழியா நீங்கள் உடுத்துறை கடை தொழிலாளர் சங்கம் நீங்கள் அந்த சுனாமி இதை திருத்தலாமே என்று சொன்னால் நாங்கள் இருக்கிறோம். அவ்வளவு வலுவற்றுள்ள சங்கமாக தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு சங்கம் இல்லை 2 சங்கம் இருக்கிறோம். உடுத்துறைக்குள்ள வந்து நாங்கள் தாய் சங்கத்தில் இருந்து பிரிஞ்சனாங்கள்லாம் நாங்கள் 2 சங்கமும் ஒரு சங்கத்தில் இருந்த பிரிஞ்சாக்கள்லாம் ஆனால் எல்லாருமே நாங்கள் தாயோடி பிள்ளைகளாக இருந்தாக்கள்லாம் அவை அந்த பிரதேச செயலகம் சொல்ல வேணும். இது செய்ய இயலாது. இது பிரதேச செயலகம் பார்க்கிற வேலை. இது நாங்கள் மக்கள் பார்க்கிற வேலை. நாங்கள் தெரியப்படுத்துறது. அதாவது வந்து நீங்கள் ஊடகம் சொன்ன மாதிரி சரி இன்ன இடத்துல இன்னது பிழைச்சிட்டு அது திருத்துறது வந்து அரசாங்கம் நாங்கள் இல்லை. ஏன்னா அதுல கை வச்சால் ஜெயில் தாங்க. அதாவது இந்த வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இந்த வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் பல்லாயிரம் மக்கள் வசிக்கிறார்கள். அவர்களுடைய முக்கிய பிரச்சனை மாறி காலத்தில் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு இங்கே அமைந்திருக்கின்ற உடுத்துறையில் அமைந்திருக்கின்ற சுனாமி எச்சரிக்கை கோபுரம் மிக முக்கியமானது. நீங்கள் ஒரு பதவியில் இருக்கிறீர்கள், ஒரு பொறுப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் கூறிவிட்டு இலகுவாக இருக்கிறீர்கள். நான் ஜிஎஸ் கிட்ட சொன்னால், நான் பிரதேச செயலிட்ட சொன்னால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கையோடு நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். நாளை ஒரு அனர்த்தமோ அல்லது சுனாமி ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டால் அதுக்கு பிறகு என்ன செய்வீர்கள்? அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டிய ஊடகம் நீங்களும் ஒரு ஆள் தானே. தனி எண்ணில புரியாது. ஏனென்றால் நீங்கள் நம்ம வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்துக்கு 150 மீட்டர்ல நீங்கள் 2-3 மீடியா சேர்ந்து ஒரு ஆபீஸ் வந்திருக்கிறீங்க. இந்த வடமராட்சி நீ என்ன கேள்வி கேட்டு உங்கள ஊடகம் நடக்கிறதுன்றது ஒரு சரியான ஒரு கவனமாகத்தான் நான் பேட்டி நீங்கள் மக்களுக்காக வேண்டித்தான் கதைக்கிறேன். நான் மக்களுக்காக வேண்டித்தான் கதைக்கிறேன். சரிதானே? உங்கள ஊடகம் வந்து இப்ப அண்மையில கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாசமோ இல்லை 3 மாசமோ இருக்கு உங்களோட ஊடகம் துறந்து. என்ன அந்த ஊடகத்துக்கு நானும் அதாவது முதல் என்ன பொறுத்த வரைக்கும்
முதல் படியை நினைக்கிறேன். முதல் கால் வச்சால் நானா தயாரிக்கும் உங்களுக்கு ஸ்டாண்ட் அடிக்கிறதுக்கான ஒரு உதவியை பெற்று தந்த நான் முதல் ஆளாக நான் ஆகியிருப்பேன். அதுக்கு இடையில உங்களுக்கு 2 கொடுப்பனவை நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம். ஆனால் நான் என்று சொல்ல இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு 2 தரம் 25,000 வேறு ஆக்களாக கொண்டு தந்திருக்கிறேன். உங்களோட பிடிப்பு இல்லாதது காரணமாக நான் அதில் பொறுப்பேற்காத நாள். அது உங்களுக்கு தெரியாம இருக்கும். நான் ஒன்று எடுத்துக்கிட்டு நான் காசு வந்துட்டு தோண்டு. ஊடகம் என்ன பார்க்குறீங்க நீங்க? வடமராட்சி கிழக்கில தாயகம், மற்றது என்ன உங்கள சுயாதீன ஊடகம், மற்றது அவர் டான் டிவியை வச்சிருக்கிறார் காண்டிவண்ண. என்ன பார்க்குறீங்க? நாங்கள் மறைமுகமாக செய்த வேலைகள் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த நீங்க உங்களுக்கு தெரியுமா? தயவு செய்து நீங்க தெரிந்துதான் கலைக்கிறீர்கள். ஊடகம் ஏன் மறைமுகமாக செய்வான்? காரணம் என்ன? நான் கேட்டதுக்கு பதில் ஊடகம் இதை வெட்டாமல் போடணும். ஊடகம் என்றது என்ன? பொதுவெளிக்கு வாரம் சரிதானே? மதுரங்கணி பிரதேச செயலகம் நீங்களா வந்து வாயை கொடுத்து கிட்டு விட்ட மாட்டீர்கள். என்னென்றால் மதுரங்கணி பிரதேச செயலகத்தில் இருந்து 150 மீட்டர்ல மதுரங்கணி சந்தி, அதாவது வந்து ஒரு பெரிய பிறப்பை கொண்ட ஒரு மருதங்கனி சந்தி என்ற பிரதேசத்தில் வந்து நீங்கள் உங்களோட ஊடகத்தை ஓபன் பண்ணி இருக்கிறீங்க. பிரதேச செயலகத்துக்கும் உங்களுக்கும் ஐயோ என்ன பிரதேச செயலகத்துக்கு இருக்கும். ஏன் அந்த ஊடகத்தில் நீங்கள் போட இல்லை? ஊடகம்தான் எல்லா பிரச்சனைகளும் தலையிட வேண்டும். ஊடகம்தான் உங்களை மீறி உங்கள் ஊரில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு ஊடகம்தான் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன வேலை? நான் கேட்கிறேன் என்று சொன்னால் ஊடகம் வந்து உங்களுக்கு தலைவராக இருக்கிற உங்களுக்கு என்ன வேலை? நாங்கள் தலைவராக இருக்கிறவர் இருக்கும் ஊடகம் தான் உங்களுடைய ஊரில் நடக்கும் பிரச்சனைக்கு முன்னுக்கு ஓடி வந்து தலையிட வேண்டும் என்று சொன்னால் தலையிடத்தான் வேணும். அது எங்களுடைய கடமை. முன்னுக்கு நாங்கள் உடனே ஓடி வர வேண்டும் என்று சொன்னால் தலைவராக இருக்கிற உங்களுடைய வேலை என்ன? உங்களோட பணி என்னன்னு சொல்லி அந்த ஊடகத்தை ஓபன் பண்ணி நீங்கள் வேணும். இப்போ தாட்டி உங்களை இந்த பேச்சோட போடுறேன். வடமராட்சி கிழக்கில இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒழிப்பு மறைப்பு இல்லாமல் எதையும் நேருக்கு நேர் சந்திக்க தயார். சொன்னதுக்கு பிறகு இதே டிலக்ஸ் ஒவ்வொரு நாளும் என்ன திட்டம் இருந்தாலும் நானும் உங்களுக்கு போட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னத்தையும் ஒழிப்பு மறைப்பு இல்லாமல் போடுற நீங்கள் இப்ப சொல்றீங்க நாங்கள் மறைமுகமாக சில கொடுப்பனவை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் DK கார்த்திக் மற்ற இங்க என்ன பேர் அவர் மாதிரி நீங்களும் இந்த ஊடகத்தை நடத்தி காசை பங்கிடுவீங்களோ பயந்தால் நாங்கள் கேளுங்கோ. நான் சொன்னது இப்ப என்னென்ன சொன்னால் ஒரு ஊடகத்தை நீங்கள் மறைமுகமாக என்று சொன்ன பார்த்து உங்களை களவை சாதிக்கும். ஏனென்றா நீங்கள் ஒரு இன்ன சந்தது, அதாவது எல்லாரும் என்னத்தை கேட்கிறான் பணத்தை பற்றி கூறவில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற உயிர் அச்சுறுத்தல்கள் சட்டவிரோத தொழிலுக்கு எதிராக செய்தி போட்டமை, அதாவது கள்ள மண்ணுக்கு எதிராக செய்தி போட்டமை நாங்கள் துணிந்து எங்களுடைய முக புத்தகங்களில் பிரசுரிக்க முடியாது. என்று சொன்னால் இன்று காலை நாங்கள் செய்தி போட்டோம் என்று சொன்னால் இரவுக்கு நாங்கள் இருப்போமோ தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனைத்தான் மறைமுகமாக செய்கிறோம் என்று சொல்கிறோமே தவிர நாங்கள் வெளிப்படையாக செய்த விடயங்கள் எங்களோட பயணத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக செய்த நான் சொல்றேன் சொன்னால் அதுக்கு தான் நீங்க முதலே ஒரு கேள்வியை கேட்டீங்க. பயணிக்கிற விதங்கள்ல உங்களுக்கு நான் முதலே சொன்னேன் 2-3 விதம் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில இதுகள் வந்து சட்டவிரோதமானதுக்கு பொலிசு அணுகும், TID அணுகும், சிவில் அணுகும், CID-காரர் அணுகும், ராணுவம் அணுகும். அதை ஒவ்வொரு பதிவு போடுறத பொறுத்து அதே நிலப்பாட்டில் உங்களுக்கு இப்ப நீங்க வடமராட்சி கிழக்கில 3 மாதம் வருமோ தெரியாது. ஊடகம் ஊடகத்தின் செயல்பாடு சொல்றேன் விட்டுடுக்கலை. என்னென்றால் உங்கள ஊடகம் 3 மாதம். இந்த 3 மாதத்துக்கு நீங்கள் ஓபன் பண்ணின ஊடகமே இன்றைக்கு கொஞ்சம் வெட்டமா நிற்கிறீங்க. காரணம் என்ன? அவ்வாறு இல்லை. நீங்கள் தான் கூறுகிறீர்கள் நாங்கள் செயற்பட்டு கொண்டே இருக்கிறோம். கணேஸ்வரன் அவர்களே நீங்கள் போட்ட பதிவுக்கு கணேஸ்வரன் அவர்களே உங்களுக்கு தெரியும் வடமராட்சி கிழக்கில் எவ்வளவு வளங்கள் சூறையாடப்படுகிறது. வடமராட்சி கிழக்கில் ஊடக மையம் எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தெரியும். ஆரம்பிப்பதற்கு முன்பும் நீங்களும் கலந்துரையாடி இருக்கிறோம். ஆனால் தற்பொழுது நீங்கள் இங்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஊடகங்களின் மேல் பழி போடுவது மிகப்பெரிய அரசியல் தரப்போகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஊடகங்களுக்கு பழி போடுவது, ஊடகங்கள் மீது பழி போடுவது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய திரும்ப ஒன்று சொல்றேன். நீங்கள் கருத்துல சில வார்த்தைகள் இருக்கலாம். அந்த கருத்து
என்னோட ஒத்து போவாது. அதாவது வந்து நான் உங்களுக்கு என்ன பெரிய உங்களுக்கு நல்லா தெரியும், என்னோட ஒத்து போவாது. என்னன்னு சொன்னா தனியா நீங்கள் தான் ஊடகம் இல்லை. சரிதான், நான் உங்களுக்கு இன்னொரு விடயம் சொல்றேன். தனியா நீங்கள் தான் ஊடகம் இல்லை. சரிதானே, உங்களுக்கு மேல் நீங்கள் ஒரு ஊடகத்தின் ஒரு கிளை. சரிதானே, வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி காட்டலாம். உங்களுக்கு ஊடகத்துக்கு ஐசி வழங்குற பொறுப்புக்கு கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் திரும்பி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஊடகத்துக்கு இது நீ ஊடகம் ஆகலாம், ஊடக செய்தி போடலாம் என்ற டேலண்ட்டுக்கு ஐசி கொடுக்கிற இடத்துல இந்த தகவல் சொல்ற அளவுக்கு அவ்வாறு சொன்னால் வெளிப்படையாக கூறுங்கள். அதான் சொல்றேன், அதான் நான் இப்ப சொல்றேன், அதான் உங்களை சொன்னேன். நான் இப்ப உங்களை சொல்றேன், நீங்கள் வச்சிருக்கிற ஐசியை இன்னொரு நாடி வச்சு கொஞ்சம் பொருங்கள். கணேசன் அவர்களே, ஊடகத்திற்கு அடையாள அட்டையை உங்களால் கொடுக்க முடியும்? எங்களால கொடுக்க முடியாது. நாங்கள் கொடுக்கறே இல்ல, ஐசி கொடுக்கிற இடம் ஒன்று இருக்குது. நீங்கள் ஊடகத்தை நடத்தலாம்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று வேற, அது உங்கள்கிட்ட இல்ல. உங்களுடைய நான் உங்களை சொல்றேன், அது உங்கள்கிட்ட இருக்கா? ஊடகத்தை நான் இல்ல கேட்கிறேன் என்று சொல்றேன். நான் ஒரு விளக்கத்தை சொல்றேன். உங்களுக்கு ஊடகம் நடத்துறதுக்குரிய ஒரு தாரிக்கு தான் உங்களுக்கு அனுமதி இருக்கு. இந்த ஊடகத்தை நீங்க 4-5 பேர் நடத்தி கொண்டு உங்கள்கிட்ட அந்த ஐசி இருக்கா? நான் இப்ப உங்களை எல்லாத்தையும் நான் காட்டுறேன். உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோன்றதான் நான் காட்டுறேன். அவர்களே, கணேசன் அவர்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நான் பதிவிட வேண்டும். தயவு செய்து கணேஸ்வரன் அவர்கள் கணேஸ்வரன் அவர்கள் தனிப்பட்ட காரணங்களால் உண்மையில் நீங்களா கேட்டு நீங்களா கொல்லப்பட்டாங்க. என்னண்டா நீங்கள் கேட்டது சுனாமி நினைவாலயத்துக்கு ஏன் தலைவர் நீங்கள் இதுல தலையிட இல்லைன்னு. சுனாமி நினைவாலயத்தை கொண்டு வரது தனியா உள்துறையில உள்ள கிட்டும் இல்லை, இல்லை ஆடியவளையில இருக்கிற சங்க தலைவர் இல்லை, இல்ல பத்ரானில இருக்கிற சங்க தலைவர் இல்லை. அதாவது ஊடக மையம் வந்து நீங்கள் ஒரு பொறுப்பு வாஞ்ச ஒரு இதுல இருந்தா நீங்கள் தெரிவிச்சதுக்கு பிறகுதான் அதை நாங்கள் கிடைக்கலாம். நாங்கள் என்ற முகநூலும் விட்டிருந்தான் 1-4-5 தடவை 4-3 தடவை அது சம்பந்தமாக விட்டிருந்தான். பிரதேச செயலகத்துக்கு பிரதேச செயலகம் மதங்களை பிஎஸ் வந்து உறுதிப்படுத்தி அனுப்பியிருந்தது. ஆனால் நீங்கள் சொல்றீர்கள் ஊடகம் மதமாயம் செய்கிறீர்கள். நீங்க கணேசன் அவர்களே, விடயத்துக்கு வருவோம், முக்கியமான விடயத்துக்கு வருவோம். என்னவென்று சொன்னால், உங்களுடைய வட்டாரத்தில் பட்டியலில் போட்டியிடுகின்றவர் கடைசி நேரத்தில் கட்சியுடன் முரண்பட்டு தான் பிரதான வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அனுமதி கோரியதாகவும் கட்சி மறுத்திருந்த வேளை அந்த சீட்டை தனக்கு தராவிட்டால் தான் சுயேட்சையாக உங்களுக்கு எதிராக இறங்குவதாக கூறித்தான் அந்த சீட்டை எடுத்ததாக அரசியல் புரசலாக கதை பரவுகிறது. உண்மையில் உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான சீட்டுகளை பகிர்ந்து கொடுப்பதில் ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா? இல்லை, என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல்லத்தான் எனக்கு தெரியுது. இந்த இடத்துல அதாவது வந்து சங்க கட்சியில கேட்க இல்லைன்னு சொல்லித்தான் எங்களை கேட்டது. இப்போ வேறு ஆக்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த ஆக்களை கேட்டால் உண்மையில் இருந்தால் சங்கம் ஒன்று நான் பார்க்குறது என்னடா தெரியாது. மிக முக்கியமான கேள்வி, இதுவரை நீங்கள் கதைத்த சில விடயங்களுக்கு ஊடகங்கள் பற்றி கதைத்த விடயத்துக்கு மிக முக்கியமான கேள்விக்கு இப்போதுதான் வருகிறேன். பல மாதங்களுக்கு முன்பு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய நிதியில் பிரதேச செயலகத்தினூடாக உங்களுக்கு மீன்பிடி வரைகள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் திரு கணேஸ்வரன் அவர்கள் எனக்கு அலைபேசி ஊடாக ஒரு அழைப்படுத்தார். இவ்வாறு ஒரு பிரச்சனை, உடனடியாக உடுத்துறை கடற்கொள்ளார் மண்டபத்திற்கு வருமாறு. நான் கடற்கரையில் இருந்து உடனடியாக வந்து அந்த நாளிலிருந்து அந்த செய்தியை கொண்டு சென்றேன். எனக்கு பின்னால் சிரேஷ்ட ஊடகவியலாளர் காண்டிபன் இருந்தார், அவருக்கு பின்னால் மேலே ஊடகங்கள் இருந்தன. அந்த தொடக்கம் இவர்களுக்கு தரமான விலைகளை மாற்றி கொடுக்கும் வரை நாங்கள் ஊடகம் இருந்தோம். பிரதேச செயலர் ஊடாக அந்த விலைகள் மாற்றி கொடுத்த பின்பு அந்த விலைகளை பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வில் எங்களை அழைக்கவில்லை. திரு கணேஸ்வரன் அவர்கள் கூறியிருந்தாராம், ஊடகங்களை அழைக்க வேண்டாம், நான் போட்டோ வீடியோ எடுத்து போட்டு அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இது தற்பொழுது புலப்படுகிறது. எனக்கு தற்பொழுது அது சந்தேகம் உறுதியாகுவது போலதான் எனக்கு தெரிகிறது. என்று சொன்னால், தற்பொழுது திரு கணேஸ்வரன் அவர்கள் சங்கினுடைய வேட்பாளர் அப்படி என்று சொன்னால் அங்கே இருந்து நீங்கள் ஏதாவது கைவிட்டு ஏதாவது வழங்கப்பட்டதா? நீங்கள்லாம் அப்படி திரும்ப நீங்கள் வந்து பேருந்தம் என்னோட மாட்டுப்பட்டிருக்கீங்க, சரிதானே? பல கொடுப்பில பிரச்சனை என்று சொன்னதுக்கு ஏற்பாடாக டிரெக்ஷன் நான் தான் கூப்பிட்டேன், சரிதானே? உன்னை நான் தான் கூப்பிட்டேன், நான் தான் தலைவர். அதாவது வந்து ஆழியவள கடத்தொழிலாளர் சங்கத்துக்கும் உடுத்துற கடத்தொழிலாளர் சங்கத்துக்கும் செல்வம் அடைக்கலநாதனால நான் தான் அந்த வேலையை காசை ஒழுங்கு செய்த என்னோட கட்சியில் அந்த காசு போடப்பட்டது. ஒன்று உடுத்துற கடத்தொழிலாளர் சங்கத்துக்கு நான் தான் தலைவர்.
அந்த வரை ஏஜியோ டிவிஷன்ல கையெழுத்தேக்கல நீங்கள் ஆராட்ட கையெழுத்தினீங்க, அந்த கணேஸ்வரன் கடிச்சினீங்களோ இல்லை கிட்டவும் கடிச்சினீங்களோ, நீங்கள் ஒரு ஊடகம் அதில் கலந்து கொண்டு அந்த வர வேண்டுறதுல நீங்கள் ஒரு வாக்குறுதியோடு வளர்ந்து இருந்தீர்கள். எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெளிவாக உங்களோட பதிவை நீங்கள் மேற்கொண்டு பார்க்கலாம். உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி இருந்தேன், இதில் நிதி மோசடி நடந்திருக்கின்றது. சரிதான், இதுல நிதி மோசடி நடந்திருக்கிறது. ஏனென்றா இந்த வலைக்கு தடுக்கப்பட்டது. நீங்களும் ஒரு கடற்தொழிலாளி ஊடகம் வச்சிருக்கிறீர்கள், இண்ட வரைக்கும் நடந்திருக்க. நீங்களா இப்போ கேட்ட அப்புறம் வேணும் அந்த கோயிலில் தான் வேறுபடுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு கடற்தொழிலாளி, நீ ஒரு வலை எடுக்கைக்குள்ள சின்ன ஒரு உதாரணம், நீ 1 கிலோ சீனி வேண்டைக்குள்ள 250 ரூபா சீனி மேலதிகமாக பக்கத்தை வேண்டுற மாஸ்டர் ரெண்டு உதாரணத்துக்கு சொல்றேன். மாஸ்டர் உங்களோட திருப்பி ரச்சு கேட்கிறாரா, தம்பி சீனிக்கு 3 ரூபாய் ரச்சு தாண்டு. நான் எல்லாத்தையும் விளக்கமா வச்சுதான் இந்த 10ஆம் வட்டார கடற்தொழிலாளர் சங்கத்தில் வச்சு உங்களை சொல்லி இருந்தேன். விலக்கடையில 1,20,000 ரூபாய்க்கு நீயும் வடிவாக பூண்டா அந்த கமராவாரே அந்த சீல் ஃபைல் பண்ணினதை எடுத்து விட்டுருந்தா. இரண்டாவது முறையாகவும் அப்படி ஒரு மோசடி நடந்திருக்குதுன்னு சொன்னா நீங்க முதலாவது தடவை விலை வாங்கியது பிழை, இன்னும் 2வது தடவை ஏன் சொன்ன விலை வாங்கினீங்க? உங்களுடைய சங்க நிர்வாகம் அங்க சென்று உத்தியோகமாக சைன் வைத்து அந்த விலையை பெற்றிருக்கிறார்கள். அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். அந்த சங்க வலையை அவை மாத்தித்தான் தந்திருக்கணுமே தவிர, அதாவது கப்பல் பீஸ மாத்தித்தான் தந்திருக்கணுமே தவிர, நீங்கள் அதுல தனியாக பேட்டி கொடுத்திருக்கிறீர்கள். எப்படி உங்களோட ஊடகம் நீ பேட்டி போட்டிருக்கிறாய், அதுல ஊடகம் அதாவது வந்து மருதங்கனி ஊடகத்தை திரும்பி பார்க்கிறேன். நான் எந்த எடுத்து பண்ணி விடுறேன் என்னென்றால், மருதங்கனி பிரதேச செயலகத்தில வைத்து தவறு செய்ததை பிரதேச செயலகம் திருத்தி அவையிடம் கையளிக்கப்பட்டது. அப்ப நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்றீங்களோ? நாங்க பாதிக்கப்பட்டது நாங்கள். நீங்க தலைவருக்கு சொல்லாமல் நீ அந்த இடத்துல போய் நீ என்ன செய்திருக்கணும்? தலைவர் வரையில எங்கே உங்களை தலைவர் வரையில நீ அதுல கேட்க நாங்கள் ஆறு அனுப்பின கதை. நீங்கள் பேட்டி எடுத்து போடைக்க பேட்டி தந்தவன் நான், உன்னை பேட்டி கூப்பிட்டவன் நான். நாங்கள் சொல்றத விளையாட்டு நீ அந்த வர குடும்பக்கே கூப்பிட தான் சொல்றேன். நீங்கள் அந்த தவறை செய்தபடியால் என்னை அடிச்சு கேட்டார் ஒரு ரூபான்னா இப்படி டிரெக்ட் அடிச்சு கொண்டு நிற்குது. அப்ப நான் சொன்னேன், நீங்கள் திருத்தாமல் இந்த பிரச்சனையை திருத்தாமல் நீங்கள் வரைய வேண்டி வந்துட்டீங்க, எங்களுக்கு சொல்ல இல்லை. அப்ப நான் சொன்னேன், நீங்கள் போய் தான் வரைய பண்ணிட்டீங்க. நான் உனக்கு இடையில நான் உனக்கு கொண்டு சொன்னால் இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு போய் கொண்டு இருக்குது, நீ டிரெக்ட் விட்டு கிடக்குன்னா நீ என்ன பண்ண? எங்களுக்கு பிள்ளை உங்களை பக்கத்தானே, உனக்கு தகவல் சொன்னவன் நான். நீ என்ன கூப்பிட்டு கேட்டுக்கோடு இல்லாட்டி போனல கேட்டுக்கோங்க கிட்ட நாங்கள் இப்படி ஒரு ஊடகம் வந்திருக்கிறோம், நீங்கள் இல்லை, நீங்கள் தான் அதில் எங்களை கூப்பிட்டு நீங்கள் இவ்வளவு சம்பந்தம் இருந்தது. நீ அந்த டச் அடிச்ச இதை நாங்கள் இதை நீங்கள் ஒரு ஊடகம் எடுத்து விட்டுருங்க, நான் நல்ல வரவேற்பு, உங்கள் மக்கள் நல்ல வரவேற்பு. ஆனால் நீங்கள் போய் பிரதேச செயலகரையும் அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு இருப்பதான் பேட்பெரி விதிக்கப்பட்டிருப்பதாக பிரதேச செயலர் 2வது உறுதிப்படுத்தி நான் சொல்ல எப்படி உறுதிப்படுத்தி நான் ஒன்று சொல்றேன். நீங்களும் கடற்தொழிலாளரோ இல்லையோ, நான் கேட்கிறேன் அரசாங்கத்தின் சட்டம் தானே அது. நான் கேட்கிறேன் என்னென்றால், அரசாங்கத்தின் சட்டத்துக்கு கீழே தான் ஒரு விலக்கடை போடலாம், இல்லை ஒரு இதுக்கு கீழலாம். அது பிரதேச செயலகத்துக்கு கீழே தான் வெட்பெரி வேண்டப்படுகிறது எங்கள்கிட்ட வாடிகளுக்கு. அப்ப கடைக்கும் அந்த என்ன இவங்கள கடைக்கு என்னன்னு சொல்றது அவங்கள அந்த கடை இதுக்கு விலைக்கடை இல்ல வர்த்தக சங்கம். அதே மாதிரி விலைக்கடைக்கும் ஒரு வர்த்தக சங்கம் இருக்கும். ஏனென்றால் நான் இது இன்றைக்கு இல்ல இனியும் இதைத்தான் சொல்ல போறேன். அவர் சொன்னா பிரதேச செயலகம் மோசடி செய்திருப்பதாக தான் மீண்டும் கூறுகிறீர்களா? பர்பெரி அடிக்கிறாது. நான் தான் சொல்றேன் என்னண்டா, பர்பெரி என்று சொல்றது உண்மையில பர்பெரி அடிச்சா கடை வில்ல தர வேணும். சரிதானே? கடை வரி என்றால் நீங்களும் அதுல போயிருந்தீங்க. நான் உங்களுக்கு முதலில் சொல்லி இருந்தான், அந்த பணம் எடுக்க நீங்க அந்த பர்பெரி எடுத்து போட்டு நீங்களும் அந்த பர்பெரி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்க. சந்திப்பு நான் செல்லவில்லை. அப்ப என்ன உங்களை ஊடகம் நீங்கள் போய் பேட்டி போடுறீங்க, உண்ட குரல் இருக்கு நீங்கள் அதை நீங்க போட இல்லை. உங்களுக்கு 2வது முறையாக விலை மாற்றி தந்த வேளை நான் அங்கு செல்லவில்லை. ஏனைய ஊடகங்களில் செய்தி பகிரப்பட்டதை தான் காணக்கூடியதாக இருந்தது. அவர்களே இந்த கேள்வி நான் உங்களை கேட்டிருந்தேன், தலைவர் நீங்களே நாங்கள் செல்லவில்லை, நீங்கள் வேறு இடத்தில் இருந்ததாக கூறுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய நிர்வாகத்தை கேட்ட போது நீங்கள் தான் அவர்களை அனுப்பினதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் இப்போது சொல்லுகிறீர்கள் தலைவருக்கு தெரியாம போய் நீங்கள் தான் தவறாக எடுத்தீங்க. நீங்கள் கேட்ட பதில் என்னன்னா, நான் தான் உங்களை போன் பண்ணி கேட்டேன், நீங்கள் இப்படி ஒரு பதிவை போட்டிருக்கிறீர்கள், முதல் உங்களுக்கு நாங்கள் பதிவு தந்தது எங்களுக்கு அது தீர்க்கப்படாமல் வலையை மட்டும் மாற்றி தந்திருக்கிறோம். பிரதேச செயலருக்கு நன்றி கூறியதாக நீங்கள் நான் கேட்டேன். பிரதேச செயலருக்கு ஏன் நீ நன்றி கூறுனீங்க? ஏன்னா அந்த பிரதேச செயலரை தனியா நான் இல்லை, நீங்கள் கையளிக்கப்பட்ட பொருளாளரும் அந்த குற்றச்சாட்டை வச்சிருந்தவர் இந்த வேலை தெரியல, நீ தான் பேட்டி எடுத்து போட்டா. சரிதான், அதே பொருளாளர்கிட்ட நீ
பல கையளிக்கல நீ படம் எடுத்து போடுறாய். அப்ப நீ ஏன் அந்த கேள்வி அங்க கேட்கல? வராத தலைவரை கேட்கிறாய். நீ செய்த நீங்கள் ஊடகம் அப்படி என்று சொன்னால் அங்க போகணும்னா நான் குற்றச்சாட்டு வச்சு கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டுருக்கோம். நான் திருப்பி உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன் இப்படி ஒரு நீங்கள் நன்றி சொல்லி இருக்கிறீர்கள், அவை எங்களுக்கு வலையை மட்டும்தான் மாற்றி தந்திருக்கிறோம். அந்த சர்ச்சை சம்பந்தமாக எங்களுக்கு அதை மாற்றி தரையில் 1,27,000 சொச்சு ரூபா அதுல இல்லை. அதை விட உங்களுக்கு நல்லா தெரியும் வலையின் விலை இவ்வளவு, நீங்கள் இவ்வளவு என்று சொல்லுவீர்கள். அவை கூடத்தான் எங்களுக்கு விலை போட்டு தந்தாங்க. நாங்கள் திருப்பி ஒரு கேள்வி இருந்தனால என்னன்னா வரி அவைக்கு கொடுக்கப்பட்ட வரி காசு செல்வ வடைக்கிறதுனால அவை தங்களில் வரி எடுத்துட்டு அந்த 5% எடுத்துட்டோம். அதுல பிச்சை காசு எங்களை எடுக்க தேவையில்லையே. அதாவது நீங்கள் எந்த இந்த வடமராட்சியில் ஸ்ரீலங்காவுடைய அதாவது புல் எங்கேயும் நீங்கள் கேளுங்க, ஒரு கடையில் ஒரு சாமான் வேண்டைக்குள்ள நான் உங்களுக்கு தெளியப்படுத்துறேன். நீங்கள் 2-3 தடவை கேட்கிறீர்கள் என்னத்தில் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள்ன்றதில்ல தன்மையை உங்களுக்கு சொல்றேன். சரிதான், சில நேரம் வந்து நான் பாதகமாயம் அமையலாம், நான் சொல்றேன். சரிதானே, கஸ்டமரைக்கு தான் கடவுளை யோசிப்போம். என்னன்னு சொன்னால் ஒரு கடையில வேண்டைக்குள்ள வரிக்காசு புரிம்பாகவும் சாமான் புரிம்பாயும் தாராயில்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லையா ஊடகம் உங்களுக்கு நடத்த தெரியாதுன்னா அர்த்தம். அவங்க தெளிவுபடுத்தினா நீங்கள் அதை உண்டு. 2வது இந்த வலையை கொள்வனவு செய்யணும். இந்தியாவில் கொள்வனவு செய்தால் ஸ்ரீலங்காவுக்கு வரைக்காது. நாங்கள் கொள்வனவு செய்யணும். இல்லாட்டி ஏஜியை கொள்வனவு செய்தால் அது ஓகே. இங்க வரைக்கும் அந்த டச்சு வரும், கப்பல் டச்சு வரும்னு சொல்லலாம். கொழும்புல கடையில் எடுத்த எவனுக்கும் நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா நான் எந்த தொழிலாளிக்கு கிட்டத்தட்ட 2010 படி நாங்கள் வர மீன் எடுக்கிறதும் மீனுக்கு வர கொடுக்கறதும் நாங்கள் அந்த தொழில் தான் எங்களோட தொழில். வலையை கொள்வனவு செய்து கொண்டு தான் இருக்கிறதா எங்களோட தொழில். எங்களுக்கு அப்படி என்றால் 71 வலை எடுத்தவனுக்கு டச்சு விழுந்ததுன்னு சொன்னால் 150-200 வலை கொடுக்குறவங்களுக்கு 30,000 டச்சு வரும். அந்த துண்டில் ஒரு விமானம் பறக்கிறது நானும் அடிப்பேன் போட்டோ காப்பியில். சரிதானே, படித்ததான் கொஞ்சம் குறைவு, டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கிறோம். சரிதானே, எங்களுக்கு அது தெரியும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறோம் என்னுடையனா பிடிக்கிற பகுதிக்கு தான் நாங்கள் இருக்கோம். சரிதானே, எங்க ஊழல் நடக்குது அதை பிடிக்கிற பகுதியில் தான் நாங்கள் இருக்கோம். சரிதானே, ஊழல் எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் கேட்பேன். அதை நீங்கள் யாராக இருந்தாலும் அது ஊடகம் பிழை செய்தாலும் நான் தட்டி நான் உங்களுக்கு இப்பவும் சொல்றேன் என்னன்னா பிழை இருந்தால் பிழையை அந்த இடத்திலே வச்சு நேர சொல்லிடுவேன். அதை நீ சரியாக செய்து உண்மையுடன் குற்றச்சாட்டு வச்சால் உனக்காக அவன் போராடுவான். அதான் இன்றைய கணேஸ்வரன் அவர்களே உங்களுக்கு பக்கபலமாக சமாச தலைவர் இருப்பதாகவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர் உங்களை கண்டிப்பாக வெற்றியடைய செய்வார் என்றும் பேசப்படுகிறது. உண்மையில் சமாச தலைவர் உங்களுக்கு தான் வாக்கு போடுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என்னன்னு சொன்னால் உங்களுக்கு சில விடயங்கள் தெரியாம ஆள் வந்து எந்த சங்கத்தில் செயலாளர், நான் தலைவர். அவங்கள ஒரு நிர்வாகம் அவங்களை தெரியும் நினைக்கிறேன். 7-8 பேர் இருக்கிறோம். தங்கரோவனை பொறுத்த வரைக்கும் தங்கரோவன் திருப்பனோட கிட்டத்தட்ட நான் நீண்ட காலமாக சமாசத்தில் சமாச விசாரணை குழு தலைவராக நான் இருக்கையில் சமாச தலைவராக முத்தையா தங்கவேல் இருந்தது. சரிதானே, அப்பைக்குள்ள வந்து இயக்க கட்டுப்பாடான காலங்கள் அது ஒரு பக்கம். அதே நிலவரத்தில் தங்கரோவனோடும் கிட்டத்தட்ட தங்கரோவனே எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அதாவது வந்து 1994ஆம் ஆண்டோ 96ஆம் ஆண்டு வெத்திலக்கணி ஆமிகிறங்கைகள் தான் தங்கரோவன் ஆரண்டு எனக்கு தெரியும். தங்கவேல் தாண்ட மோனன்றது வந்து தெரியும். இந்த இதில் நாங்கள் ஒரு கால இந்த கிளாரியால் பயணம் செய்ய போகல ஆள் என்னோட தான் பயணம் செய்து தான் நாங்கள் கல்யாணம் முடிச்சது. தங்கவேலை தான் என்னோட எப்படி பிழங்கினதோ அப்படித்தான் பிழங்குறோம். ஆனால் சனத்தின் பார்வைக்கு சில நேரம் தங்கரோவன் ஏவி விட்டிருக்கலாம் என்று சொல்றது என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் சொல்லுவாங்க தங்கரோவன் ஏவி விட்டிருக்கலாம். தங்கரோவன் ஏவி விட்டு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தங்கரோவன் சொல்லி கேட்கிற அளவுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இல்லை. ஆள்ல ஒரு விடயம் எப்படி என்று சொன்னால் சில என்ன விடயமாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்தும். இல்லை இப்போ நாங்கள் ஏதாவது விடயம் இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்தும். அதே மாதிரி தான் நான் சொல்றது என்னன்னா தங்கரோவன் தேர்தலில் தள்ளி விடுறதுக்கும் இதுக்கும் ஒரு விதமான இது தேர்தல் கேட்கிறதுன்ற காரணம் நான் உங்களை திருப்பி சொல்றேன். நீங்கள் வருங்கால வடமராட்சிகளுக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவுகளின் சமாச தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த தேர்தலில் சமாச தலைவர் அவர்கள் உங்களுக்கு அமோக ஆதரவு வழங்கி உங்களை வெற்றி அடைய செய்வார் என்றும் கூறுகிறார்கள். சமாசத்தினுடைய தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் தற்போதைய சமாச தலைவர் உங்களுக்கு வாக்கு செலுத்துவாரா, உங்களை வெற்றி அடைய செய்வாரா? நான் சொல்றது என்னன்னு சொன்னால் ஆழ மனதிலே அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இப்ப ஆள் கிட்டுமாமா பிரதேச சபைக்கு விட வேணும் என்று ஆளுக்கு தான் தலைவராக வரப்போறோம் என்று ஆளுக்கு ஒரு எண்ணப்பாடு இருந்தால்
ஆள் கண்டிப்பாக எனக்கு வாக்களிச்சு விடத்தான் வேணும். ஏன்னா நான் பிரதேச சபைக்குள்ள போனால் ஆள் சமாயத்துக்கு போகும். அதான் உங்கள் எண்ணப்பாடு. அப்படித்தான் மக்கள் எண்ணப்பாடு. சரிதானே? எந்த எண்ணப்பாடு அப்படி இல்லை. பிரதேச சபைக்கு போனாலும் சமாசத்துக்கு வரணும் என்றால் அங்கே ராஜினாமா செய்துட்டு வருவேன். அதை என்னுடைய ஒரு தனிப்பட்ட இது. அதுக்காக தான் நான் 3 பேரை கொண்டு போகிறேன். உங்களுக்கு தெரியாத நினைக்கிறேன். நீ போடைக்குள்ள போனோம்னா பழம் தந்து விடுறேன். பத்ராயில் 2 பேரும் இங்கேயும் நானும். இதில் நீங்கள் தங்கருவனை குற்றச்சாட்டுறதோ இல்லை தங்கருவன் இப்படி செய்யும்ன்றது வந்து இப்போ தங்கருவனுக்கும் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடும் வரும். சில நேரம் நல்ல நட்பும் இருக்கும். அது ஒரு விடயம். சமாஜ ரீதி என்று நான் பார்க்க போனால் நீங்கள் நான் போன இன்ஜின் குரூப்பில் ஒரு பணத்தை எடுத்து விட்டுருந்தீங்க வருங்கால தலைவர். நாங்கள் 2 பேரும் ஒன்றும் கேட்கல. சமாசத்துக்கு போன முறை போட்டியிடைகளே அது சொல்லி இருந்தது என்ன தான் போக சொல்லி. ஆனால் சென்ற வருஷம் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா இருக்கிற உடுதுறையில் ஒரு சங்கத்து தீர்மானத்தில் வடமாட்டுக்கிழக்கு சங்கங்கள் எல்லா இடத்துலையும் என்ன தான் தெரியப்பட்டது. அது சில பேரால் மறுக்கப்பட்டது. அதே நிலப்பாட்டில் தங்கருவன் அதுக்கு தலைவராக தெரிய செய்யப்பட்டது. அப்போ அது பின்களவால தான் தங்கருவன் அவையின் சார்பாக வந்தது. தங்கருவன் கேட்டதும் அவன் இந்த நான் போக போறோம் அடுத்த ஓகே. நான் பிரதேசமாக கேட்கிறது என்பது அங்க சரியாக இருந்தா வர மாட்டேன். அங்க பிழைச்சால் எதிரியே இருந்த நாளும் பலம் கொள்றதுக்கு நான் ஒரு நாளும் பின்தோங்க. அதில் போனாலும் இல்லை இந்த பிரதேச சமாஜத்துக்கு வரணும் என்றால் அதில் ராஜினாமா செய்துட்டு வருவேன். அதுக்காக வேண்டி நீங்கள் தங்கருவன் தலைவிடுகிறது. தங்கருவனுக்காக வேண்டி உங்களை வாக்கு வர தங்கருவன் வாக்களிக்க முக்கியமான விடயம். நீங்கள் திரு கணேஸ்வரன் அவர்களே தற்போதைய சமாஜ தலைவர் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பில் வெளிப்படையாக விமர்சனத்தை முன்வைத்த ஒரு ஆள். பிழை என்று சொன்னால் பிழை என்று கூறுகிறீர்கள். என்ன பிழை என்று கூறுங்கள். நீங்கள் சமாஜ தலைவருடைய செயற்பாடுகள் அவருடைய அணுகுமுறை தொடர்பில் வெளிப்படையாக விமர்சனம் வைத்த ஒரு ஆள். இப்ப அவருடைய பிழை என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதை வெளிப்படையாக கூறுங்கள். தங்கருவன் பிழை வந்து அதாவது வந்து தங்கருவனில தனிப்பட்ட பிழை கிடையாது. தங்கருவன் சமாசத்துக்கு தலைவர். சரிதானே? தங்கருவனோட வந்து பலதரப்பட்ட 8 பேரோ 7 9 பேரை ஏனைய சங்கங்கள். சரிதானே? அந்த வெத்திலக்கணி இந்தியால சுண்டிக்குளம் ஆடியவளேன்னு அப்படி எல்லா இடமும் இருக்கு. தங்கருவன் சொல்றதைத்தான் ஏனைய பயனாளிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு போகில் அந்த பயனாளிகளை போட்டுக்கு போக தேவையில்லை. சரிதானே? தங்கருவனை தலைவராக தான் தெரிஞ்சிருக்கிறதே தவிர தலைவர் உள்ள பவர் தான் கீழே போட்டுக்கு போற இல்லை. அவருக்கு ஒரு மரியாதை என்னன்னா தலைவர் தட்டி கேட்கறதுக்கு அவனுக்கும் உரிமை. அதான் கருத்து சுதந்திரம். எங்களை நம்பித்தான் எங்களை நிர்வாகம் விடுவது. நீ போட்டுக்கு ஒரு வாக்களிக்கும் பிரதிநிதியை என்னத்துக்கு விடுறது? நல்லதை கதைப்போம். சரிதானே? அதே நிலப்பாட்டில் தங்கருவனிலே ஒரே ஒரு பிள்ளை நான் சொல்றேன் வெளியா உங்களுக்கு என்னன்னு சொன்னா எந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கருத்தை வெளியிடுறேன் என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்ப தங்கருவன் தலைவராக வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 மாசம் ஒரு வருஷம் மட்டும் வச்சுக்கொள்ளும். கூடிய பாகமான கூட்டம் நடக்க இல்லை. சில விடயங்களை நாங்கள் அந்த சமாஜத்தில் கதைச்சி சங்கங்களோட தீர்க்கிறதுக்கு கூட்டத்தை தங்கருவன் ஒழுங்கு செய்யலை. அதெல்லாம் தங்கருவனில் உள்ள பிள்ளை இல்லை. ஆளையும் அந்த தங்கருவனையும் சில நேரம் நிர்வாகம் கூட வேண்டாம் என்று இப்படிப்பட்ட ஏற்பாடுகளுக்கு இருக்கோ தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுண்ட ஏற்பாடு வந்து தங்கருவன் கூப்பிட்டு எங்களை சங்கங்களை நேர்முகைக்கு சமாயத்தில் விண்ணப்பிச்சா தான் தங்கருவனையோட நாங்கள் கதைக்கிறது. சரிதானே? இப்போ எந்த சங்கம் பிள்ளைன்னா அந்த சங்கத்தை நிப்பாட்டணும். பெரும்பான்மையான ஒரு சங்கம் இருக்குன்னு சொன்னால் அந்த சங்கத்தை நிப்பாட்டணும். எங்களை சமாஜத்தின் கட்டுப்பாட்டுக்கு 20 சங்கம் இருக்கிற கட்டுப்பாட்டுக்கு 19 சங்கம் ஒண்டா ஐயங்காய்க்கு ஒரு தனி சங்கம் ஒண்டா ஐயங்குதுன்னா அந்த சங்கம் எங்களை கட்டுப்பாட்டுக்கு சங்கத்தோட நீக்கலாம். அதுக்காக வேற இல்லை. அதுதான் பிள்ளையாள். அதே நாள் அப்படி விட்டு போகுதுன்றது எங்களுக்கு தெரியாம இருக்கு. அது எந்த சங்கம்ன்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த சங்கத்தை வச்சு சொல்றதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் நாங்கள் அதை தான் கேட்டுக்கொள்றோம். மற்றது தங்கருவன் அதை செய்யல. மற்ற தங்கருவன் ஒரு விடயத்தை செய்திருக்குது. எப்படின்னு சொன்னால் சில முன்ன நாள் இருந்த தலைவர் மேல விட சில அதாவது வந்து ஒரு போட்டு வரையிலேண்டா தேர்றதுக்கு மண்ணெண்ணை கொடுக்குறாங்க. ஒரு முன்பள்ளி விளையாட்டுண்டா அதுக்கு காசு கொடுக்க அப்படி பொதுவான வேலை திட்டமும் செய்கிறாங்க. ஆள குற்றச்சாட்டு சங்கங்களை கூப்பிட இல்லை. கூப்பிட்டு இருந்தால் ஆளுக்கு நாங்கள் கருத்து அங்கே வழங்கலாம். அங்கே வந்துட்டு தங்கருவன் இந்த சங்கம் இந்த சங்கம் இல்லை. அங்கே மத்திய குழுவுக்கு வந்துட்டால் கேள்விக்கு எதிர்க்க தொடுப்போம். அது நீ ஆண்டா பேடி எடுக்கன்னு சொல்லியிருந்தான். பிழை செய்தால் தட்டி கேட்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வாக்கு கேட்டு ஜெயிக்க முடியாத சூழ்நிலை வந்தால் மாற்று வழியை கையாளும் ஐடியா இருக்கா? இல்லை இல்லை. இதுல என்னன்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும்
வெற்றி தோல்வி என்றது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. இது தீர்க்கிறது வந்து நாங்கள் தீர்க்கிறோம். ஆண்டவன் எழுதியிருக்கோம். நாங்கள் புறக்கைக்கு இத்தின காலத்தில் இத்தின வயதில் கிட்டு ஒரு தேர்தலில் கேட்டு தோற்கணும். அது ஆண்டவன் எழுதுகிற எழுத்து. எனக்கு சாவை எழுதி ஒழிய அண்டைய தினம் எனக்கு ஐயவன் வந்து உனக்கு இன்றைக்கு டேட் அடிச்சிருக்கேன் அவாய கயிறு எழுதைக்க நான் சொல்ல சார் எனக்கு இன்றைக்கு 2 நாள் லீவு தான் டிரெக்டாக கொண்டு போங்கன்னு சொல்லலாம். ஆண்டவன் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் வாக்களித்து வாரதும் இல்லை நான் பெறாததும் அது மக்களுடைய இது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வின் பண்ணுவேன் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. சரிதானே? அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் இறங்கினேன். சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்தானா மாண்டி. ஆனால் சும்மா இருந்த திரு கணேஸ்வரனை அரசியலுக்குள் கொண்டு வந்து சிக்க வைத்து விட்டார்களா? இல்லை இல்லை, கணேஸ்வரனை வந்து அரசியலுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் 2-3 கேள்வி முதல்ல தொடுத்தீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விளையாட்டுக்கு இறங்குறதுன்னா பலவேற்ற ஆலோசனையும் பலவேற்ற வேலைப்பளவுகளையும் கேட்டுத்தான் நாங்கள் அதுக்குள்ள போகலாம். சரிதானே? இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு வேலைக்குள்ள இதுக்குள்ள போக போகிறோம்னா சில வேலை கனவுகளை விட வேணும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஊடகத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் சொல்ல தேவை. அதே மாதிரி சில வேலைகள் சில பேருக்கு சொல்லலாம், சில பேருக்கு சொல்லலாம். சரிதானே? உனக்கு நான் புரட்சிப்பு ரீதியாக சொன்னபடியா நீ அதை ஆராய்ஞ்சு வாராய். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னால் சட்டம் தன் வேலையை பார்க்கும். சட்டத்துக்கு ஒரு தடவை அறிக்கையும் போடையில. அது என்ன இப்போ உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கண்டிப்பாக போலீஸ் மாதிரியாக இருந்தவர் ஒழிச்சு பார்த்தார். 1 மாதம் மட்டும் ஒழிக்கலாது. ஏனென்று சொன்னால் போலீஸ் அரசாங்கம் வந்து தன்னை கடமையை தான் செய்யும். அதே நிலப்பாட்டில் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறவரும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வின் பண்ணுவேன் என்று தான் கேட்கிறேன். அதே நிலப்பாட்டில் நீங்கள் இப்போ ஒரு கதையை கேட்டீங்க. தங்கரவன் உங்களுக்கு சமாய தலைவர் வாக்கு போடுவார். கண்டிப்பாக வாக்கு போடும். ஆள் மட்டும் இல்லை, ஆளோட இருக்கிற சகோதரங்கள் எல்லாருமே வாக்கு போடுவீங்க. ஏன்னா அப்படித்தான் நான் அவங்களோட பிளங்கினான்.